Good evening. Good evening. Okay, is there any doubt from yesterday's class or any other topic? Ma'am, அந்த ட்ரைசெல்லார் மாடல் மட்டும் Okay. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா ப்ரெஷர் பெல்ட்ஸ்ல? நோ மேம். ஓகே, அது பார்க்கலாம் இன்னைக்கு. Okay, let's start today's class. Okay. இந்த கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா ப்ரெஷர் பத்தி நேற்று பார்த்துருந்தோம். லெட்ஸ் see this. ப்ரெஷர், இது வந்து லேண்டு, இது சி, ரைட்? இப்போ எர்த்ல வந்து we know that அட்மாஸ்பியர்ல ஃபுல்லுமே வந்து இட் இஸ் கம்பரைஸ் ஆஃப் ஏர். ஏருங்கிறது என்ன அப்படின்னா நிறைய கேஸஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஏர், ரைட்? ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த ஏர்ல இருக்கும், ரைட்? இப்போ இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர், எர்த் சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லேயர், ரைட்? லோயர் மோஸ்ட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கேசியஸ் ஸ்ட்ரக்சர் அந்த அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய லேயர்ஸ்னால இட் வில் பி கெட்டிங் கம்ப்ரஸ்ட், ரைட்? இது கம்ப்ரஸ் ஆகுறதுனால நமக்கு இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து டென்ஸா வந்து இட் வில் பி பேக். அது கம்ப்ரஸ் ஆகுறதுனால அது டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆகுது. இதனால இங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் இன்க்ரீசிங், ரைட்? இதுதான் நம்ம நேற்று வரைக்கும் பார்த்துக்கணும். அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் ப்ரெஷர். அண்ட் இந்த ப்ரெஷர் வந்து we have discussed about isobars. What is meant by isobars? Isobars நினைப்பா மேம் ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கிற ரீஜியன்ஸ் அந்த கனெக்டிங் லைன். ஓகே, அந்த லைன் ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லைன் வச்சு கனெக்ட் பண்றோம். இந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு மவுண்டெயின் இருக்கு, இங்க ஒரு எலிவேட்டட் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம கிரவுண்ட் லெவலுக்கு சி லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வில் பி மெஷரிங் தோஸ் ப்ரெஷர் ஆர் டெம்பரேச்சர் வாட் எவர் இட் கேன் பி, ரைட்? ஐசோபார்ஸ், ஐசோதர்ம்ஸ் இந்த மாதிரி வரும்போது நம்ம அதோடைய ஹைட் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு சி லெவலுக்கு அதை மீன் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணிட்டு அப்போ இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர் அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதா இந்த ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோம்ஸ், ரைட்? இந்த ஐசோபார்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆல் ஓவர் தி நம்ம ஒரு ஆவரேஜா எடுத்து பார்க்கும்போது ஆனுவல் மீன் டெம்பரேச்சர் இல்லை ஆனுவல் மீன் ஒரு லாங் டைம் பீரியடுக்கு நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் ஏரியால நமக்கு அந்த ஐசோபார் வந்து பிளேஸ் ஆயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம என்னன்னு படிக்கிறோம் அப்படின்னா பெல்ட்னு சொல்லி படிக்கிறோம், ப்ரெஷர் பெல்ட்ஸ், ரைட்? மொத்தம் எத்தனை ப்ரெஷர் பெல்ட்ஸ் இருக்கு ஆல் ஓவர் தி எர்த்? 7. மேஜரா பார்க்கும்போது 7. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஈக்வட்டோரியல் லோ அண்ட் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் ஜோன் வந்து 2 இருக்கும். அதே மாதிரி சப்போலார் லோ வந்து 2, போலார் ஹை வந்து 2 இருக்கும், ரைட்? ஸோ டோட்டலி இந்த வில் பி 7 ஆர் இல்லைன்னா 4னு கூட எடுத்துக்கலாம், ரைட்? லெட்ஸ் see this ஈக்வட்டோரியல் லோ. எதனால நமக்கு வந்து ஈக்வட்டோரியில் லோ ப்ரெஷர் இருக்கு? மேம் இன்சுலேஷன் அதுக்கு நமக்கு வந்து இங்க சன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா த்ரூ அவுட் தி இயர் என்ன ஆகுது அப்படின்னா ஈக்வேட்டர் ரீஜன், எஸ்பெஷலி இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த ரீஜனுக்குள்ள நமக்கு எப்பவுமே வந்து ஒரு வருஷத்துல ஒரு நாளாவது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து நமக்கு இங்க ரிசீவ் ஆகுறதுனால இங்க இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் லேண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி வார்ம்ட் அப், ரைட்? இப்போ ஒரு விஷயம் ஒரு ஏர் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகும்போது ஜென்ரலி ஏர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி வார்ம்ட் அண்ட் ரைசஸ் அப், ரைட்? ஸோ அப்படி ரைஸ் ஆகுறதுனால இப்போ இங்க ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது இல்லையா, இதுதான் வந்து லோ ப்ரெஷர் ரீஜியன். இந்த லோ ப்ரெஷர் ரீஜியனை ஃபில் பண்றதுக்காண்டி அங்க இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் ரீஜன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஏர் வந்து இட் வில் பி கம்மிங் ஹியர், ரைட்? இதுதான் நம்ம என்னன்னு படிச்சோம் அப்படின்னா ப்ரெஷர் கிரேடியன்ட், ரைட்? ஓகே, இப்போ இங்க இருந்து ரைஸ் ஆகக்கூடிய ஏர் டியூ டு திஸ் ஹீட்டிங் அப் ஆஃப் தி லேண்ட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏர் வந்து ரைஸ் ஆகுது. அண்ட் we have studied about Ferrell's law. What is Ferrell's law? ஞாபகம் இருக்கா? ஓகே, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய விண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி டிஃப்ளெக்டட். அதோட ஆக்சுவல் பாத்ல இருந்து வராம ரைட் ஹேண்ட் சைடு, அதுக்கு ரைட் சைடு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி டிஃப்ளெக்டிங். இஃப் இட் ஃபேசிங் திஸ் சைடு, அது வந்து இப்போ ஈக்வேட்டர் பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது இந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா இட் வில் பி டிஃப்ளெக்டிங் டு இட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு. இது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஆர் விண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இஃப் இட் இஸ் ஃபேசிங் திஸ் ஈக்வேட்டர் அப்படின்னா இட் வில் பி டிஃப்ளெக்டிங் டு இட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட்
இதுதான் வந்து ஃபெரல்ஸ் லா. இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விண்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல அதோடைய ஆக்சுவல் பாத்ல இருந்து இட் வில் பி டிஃப்ளெக்டிங் டு இட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு. இதே ரைட் சைடு, ரைட். அதே இது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிஃப்ளெக்டிங் டு இட்ஸ் லெஃப்ட் சைடு. திஸ் இஸ் ரிகார்டிங் ஃபெரல்ஸ் லா, ரைட். ஃபெரல்ஸ் லா அண்ட் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கிறது எர்த் ரொட்டேட் ஆகுறதுனால, எர்த் அதோடைய ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுறதுனால நமக்கு வந்து இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், ரைட். We'll be dealing this today. Coriolis force or effect ன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு படிப்போம். அப்படின்னா என்ன அப்படின்னா எர்த் ரொட்டேட் ஆகுறதுனால நமக்கு வரக்கூடிய ஒரு அதோடைய ஆக்சுவல் பாத்ல இருந்து இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி டிஃப்ளெக்டிங், ரைட். அதுதான் வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ். வில் பி லேர்னிங் திஸ் டுடே. அண்ட் எஸ், இப்போ வந்து இங்க நமக்கு வந்து லோ ப்ரெஷர் எதுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா நமக்கு இங்க அதிகமான சோலார் எனர்ஜி இங்க ரிசீவ் ஆகுறதுனால நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து warm up ஆகி it will be rising up and it will be deflecting this side and it will be deflecting this side, right. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அது கூல் டவுன் ஆயிரும். அப்பர் சர்ஃபேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ட்ரோபோஸ்பியர் வரைக்குமே நமக்கு என்ன ஆகும்னா இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும், ரைட். ட்ரோபோபாஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் பி டைவர்ஸ்டு, ரெண்டு சைடு போயிட்டு அண்ட் இட் வில் பி சப்சைடிங், ரைட். அது வந்து நெக்ஸ்ட் சப்சைட் ஆகிற இடம் தான் வந்து நமக்கு சிங்க் ஆகக்கூடிய இடம் தான் இந்த சப் ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட், ரைட். எப்பவுமே வந்து லோ ப்ரெஷர் பெல்ட்ல ரைஸ் அப் ஆகும், ரைட். இதே ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இட் வில் பி சிங்கிங். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இங்க இருக்கிறது போலார் ஹை. போலார் ஹைல நமக்கு இங்க வரக்கூடிய ஏர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி டைவர்ஸ்ட் அண்ட் இட் வில் பி டிஃப்ளெக்டட் டு திஸ் ஈக்வட்டோரியல் லோ ஜோன். ஏன்னா இங்க நமக்கு வந்து லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த ஏர் எல்லாமே வந்து இட் வில் பி மூவிங் டு திஸ் லோ ப்ரெஷர் ரீஜியன், ரைட். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இது வந்து சப் ட்ராபிக்கல் ஹை ரீஜியன். இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து சப் போலார் லோ, ரைட். அண்ட் let's see this subpolar high. இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஹை ரீஜியன்ல யூசுவலா என்ன நடக்கும், ஏர் வந்து சிங்க் ஆகுமா ரைஸ் ஆகுமா? எனிவன்? லோ ப்ரெஷர் ரீஜியன்ல ஏர் வந்து ரைஸ் ஆகுமா இல்ல ஹை ப்ரெஷர் ரீஜியன்ல ஏர் ரைஸ் ஆகுமா? லோ ப்ரெஷர்ல தான் மேம் ரைஸ் ஆகும். ஓகே. ஹை ப்ரெஷர் ரீஜியன்ல சிங்க் ஆகும். ஓகே. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வேரியட் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இங்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இட் வில் பி ரைசிங் அப் அண்ட் போலார் ஹைல வந்து இட் வில் பி அங்க வந்து என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகும், ரைட். அங்க வந்து டுவர்ட்ஸ் ஏர் வந்து ரொம்ப கூலா இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இட் வில் பி சப்சைடிங். திஸ் இஸ் ரிகார்டிங் சப்போலார் லோ பெல்ட் அண்ட் போலார் ஹை பெல்ட், ஹை ப்ரெஷர் பெல்ட், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் we have let's see this today. இப்போ பார்த்தது வந்து இந்த பெல்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம், ரைட். ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர், சப்போலார் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர். Why equatorial low pressure is called as doldrums? Because of calm air movements. காம் ஏர் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல பெரிய சிக்னிஃபிகண்டா வேவ் மூமெண்ட்ஸ் இருக்காது, அதனால அதோட பேர் வந்து இட் இஸ் doldrums, ரைட். And why this subtropical height is called as horse latitude? மேம் ஷிப்ல கார்கோஸ்லாம் ஹார்ஸ்ல வச்சிருக்கும் போது இந்த இடத்துக்கு போனோன்னு ஹை ப்ரெஷர் இருக்கனால அந்த ஹார்ஸ் எல்லாம் கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து செயல் பண்ண சிரமமா இருந்ததுனால வாட் they did அப்படின்னா sailors வந்து இந்த ஹார்ஸ் எல்லாமே அந்த latitude வரும்போது அவங்க தூக்கி வெளியே போட ஆரம்பிச்சாங்க. So it is called as horse latitude. And why this wind is called as westerlies? இந்த வெஸ்டர்லீஸ் ஈஸ்டர்லீஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ரெண்டுக்கு ஏன் அந்த நேம் வந்தது அப்படின்னா இது எல்லாமே வந்து பெர்மனன்ட் விண்ட்ஸ். வில் பி டீலிங் வித் விண்ட்ஸ்ல அதை பார்ப்போம். எதுக்காக எனக்கு வெஸ்டர்லீஸ் நேம் இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே இந்த விண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எந்த டைரக்ஷன்ல ஆரிஜினேட் ஆகுதோ அங்க இருந்து தான் அதுக்கோட நேம் வந்து வந்திருக்கும், ரைட். இது வந்து வெஸ்ட் சைட்ல இருந்து ஆரிஜினேட் ஆனதுனால இட் இஸ் கெட்டிங் இட்ஸ் நேம் வெஸ்டர்லீஸ். அண்ட் ஈஸ்டர்லீஸ் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து ஆரிஜினேட் ஆனதுனால இட் இஸ் கெட்டிங் இட்ஸ் நேம் அஸ் ஈஸ்டர்லீஸ். லெட்ஸ் see this once again. நார்த், சவுத், this is east and this is west, ரைட். இப்போ வெஸ்டர்லீஸ் மட்டும் பாருங்க, எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுதுப்பா இது? West ma'am. ஓகே. நார்த் வெஸ்ட் ஆர் சவுத் வெஸ்ட்? North west. What? North ma'am. நார்த்லயா இருக்கு? நார்த் தான் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே. நான் வந்து இப்போ இங்க இருக்கிற வெஸ்டர்லீஸ் சொல்றேன். லைக் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்லீஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். And it is originating from southwest, right? See, just draw here. North, south, east, west. Where is it? South ma'am.
சவுத் வெஸ்ட். ஓகேவா? இதே இது நீங்க சொன்னது கரெக்ட் தான். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல அது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட்? இப்போ பாருங்க, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எந்த டைரக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? சரி, இங்க போட்டதுனால ஈஸ்ட்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் த லொகேஷன், நார்த் அண்ட் சவுத். அது வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட்? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்தாதான் வந்து நம்ம சொல்ற ஐ மீன் வாட் வி ஆர் டெல்லிங்கிறது கரெக்டா இருக்கும். புரியுதா? எஸ் மேம். ஓகே. ஸோ இது வந்து திஸ் இஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்ட். ரைட்? ஸோ எந்த சைடு பார்த்தாலுமே இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இட் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் சவுத் வெஸ்ட். அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இட் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் நார்த் வெஸ்ட். ரெண்டு சைடுமே வெஸ்ட் டிரெக்ஷன்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆகுறதுனால, ஆரிஜினேட் ஆகுறதுனால இட் இஸ் கெட்டிங் இட்ஸ் நேம் வெஸ்டர்லீஸ். ரைட்? இந்த வெஸ்டர்லீஸும் ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் தான் வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ்க்கு அண்ட் இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் விண்ட்ஸ் ரெண்டுமே. வெஸ்டர்லீஸும் சரி, ட்ரேட் விண்ட்ஸும் சரி. ஈஸ்டர்லீஸ்க்கு அவ்வளவு சிக்னிஃபிகண்ட் ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. வில் பி டிஸ்கசிங் இன் விண்ட்ஸ் டுடே. அண்ட் tricellular mode. Yes, let's see this now. இப்போ நார்த் ஈஸ்ட் ட்ரேடு புரியுது இல்ல, லைக் ட்ரேட் விண்ட்ஸ். அண்ட் இந்த ட்ரேட் விண்ட்ஸ் எதுக்காண்டி ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஈக்வேட்டர் ரீஜியன்ல வந்து கிரியேட் ஆயிருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் பெல்ட்டை ஃபில் பண்றதுக்காண்டி நமக்கு வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இருந்து நமக்கு விண்ட் வந்து இட் வில் பி கம்மிங் டுவர்ட்ஸ் திஸ் ஈக்வேட்டர். ரைட்? இது இந்த விண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ட்ரேட் விண்ட்னு சொல்றோம். அண்ட் இட் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். சாரி, it is originating from northeast. அதனால it is getting its name as northeast trade winds. Right? North side la north and east side la இருந்து originate ஆறதுனால it is getting its name as northeast. அதே இது down south ல பார்க்கும்போது it is originating from, which means southern hemisphere ல இது southeast direction ல இருந்து originate ஆகுறதுனால it is getting its name as southeast trade winds. Right? Is it clear regarding this naming of trade winds? எஸ் மேம். Okay. Let's see this. Okay, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரோ இருக்கு இல்லையா, இது ஃபுல்லுமே வந்து ஈக்குவேட்டர், ஐ மீன் லாட்டிடியூட் பேஸ் பண்ணி இருக்குது. யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அலோன். ஈக்குவேட்டர், திஸ் இஸ் 30 டிகிரி. அண்ட் இது வந்து சப்ட்ராபிக்கல், எஸ், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். ரைட்? அண்ட் திஸ் இஸ், வாட் இஸ் திஸ்? சப்போலார் லோன். சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். அண்ட் திஸ் இஸ் போலார் ஹை. ரைட்? ஸோ இது வந்து இங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர் பெல்ட். அண்ட் இந்த டிரெக்ஷன் வந்து நமக்கு வந்து அப்பர் தி சர்ஃபேஸ். ரைட்? இங்க இருந்து எவாபரேட் ஆகுறது, வார்மான ஏர் வந்து ரைஸ் ஆகி வருது இல்லையா, இதுதான் நம்ம வந்து இப்போ செல்லுலார் மோட்ல படிக்க போறோம். ரைட்? there is another concept called single cellular mode. நமக்கு அது அவ்வளவு relevant இல்லைங்கிறதுனால we are just studying this tricellular mode. Let's see this. First is that Hartley cell. Right? Hartley cell எங்க இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஈக்குவேட்டர்ல டியூ டு திஸ் இன்சுலேஷன் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இருந்து ஏர் வில் பி ரைஸ். ரைட்? ஸோ வார்ம் ஏர் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஏர் வந்து ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இதோட டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா, இட் இஸ் லிட்டரலி கூல் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? இதோடைய ஹீட் எல்லாமே வந்து இட் வில் பி, அதோட மாய்ச்சர் எல்லாமே இங்கே லூஸ் ஆயிரும் பிகாஸ் ஆஃப் திஸ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ரைட்? யூ நோ த ப்ராசஸ் கால்டு கன்வெக்ஷன். இந்த கன்வெக்ஷன்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குமுலோனிம்பஸ் கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகும். இதனால இங்க என்ன ஆகும் அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட், இப்போ இது வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இட் வில் பி சப்சைடிங். ரைட்? ஸோ இங்க போய் டைவர்ஜ் ஆக ஆரம்பிக்கும் சர்ஃபேஸ்ல. அண்ட் அகைன் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் திஸ் ஈக்குவேட்டர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹார்ட்லி செல். ரைட்? அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் ஃபெரல் செல். ஃபெரல் செல்ங்கிறது வந்து நமக்கு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். ரைட்? இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகும்னா, ஏர் வந்து ரைஸ் அப் ஆகும். அண்ட் சிமிலர்லி இட் வில் பி கோயிங் லைக் திஸ். அண்ட் இங்க சிங்க் ஆகும். இந்த செல் பேர் வந்து மிட் லாட்டிடியூட்ல நடக்கிறது வந்து ஃபெரல் செல். அண்ட் லாஸ்ட் போலார் ரீஜன்ல நடக்கிறது வந்து போலார் செல். ரைட்? இஸ் இட் கிளியர், கிருத்திகா? எஸ் மேம். ஓகே. இப்போ வந்து டெம்பரேட் சைக்ளோன் ஒன்று படிப்போம். சரியா? டிராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன். இதுல டெம்பரேட் சைக்ளோன் எப்படி நடக்கும் அப்படின்னா, there is a theory called polar front theory. ரைட்? இப்போ நம்ம வந்து ஏர் மாஸ் பத்தி படிச்சோம் இல்லையா, ஏர் மாஸ்ங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் கிளவுடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளவுட் வந்து சம்டைம் இட் வில் பி பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர். சிலது வந்து வார்ம் ஃப்ரண்டா இருக்கும், சிலது வந்து கோல்டு ஃப்ரண்டா இருக்கும். ரைட்? இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு வந்து அக்ளூடட் ஃப்ரண்ட்னு சொல்லுவோம். வில் பி லேர்னிங் திஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் ஒன்லி. ஸோ இந்த அக்ளூடட் ஃப்ரண்ட்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் போலார் ஃப்ரண்ட் வில் பி
இது அந்த டாபிக்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இதுல என்ன கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டர் ஆயிடும், ரைட்? அண்ட் this is regarding tricellular mode, and let's see this now. Okay, this is equator, right? So equator இங்க மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, லைக் இங்க நமக்கு இன்சோலேஷனால வார்ம் ஏர் வில் பி ரைசிங், ரைட்? ஸோ இங்க வந்து ரெயின் இருக்கும், அண்ட் இங்க வந்ததுக்கு இட் வில் பி கெட்டிங் கூல், அண்ட் அதோடைய மாய்ஸ்சர் எல்லாமே இங்க வந்து அது லூஸ் பண்ணிடும். ஸோ இட் வில் பி பிகேம் கூல் அண்ட் ட்ரை ஏர், ரைட்? ஸோ இது வந்து இங்க டிசென்ட் ஆக ஆரம்பிக்கும். அகைன் இட் வில் பி கோயிங் லைக் திஸ், ரைட்? இதுதான் நம்ம என்னன்னு படிச்சோம் அப்படின்னா ஹார்ட்லி செல், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இங்க ரைஸ் ஆகக்கூடிய வார்ம் ஏர் வந்து வார்ம் மாய்ஸ்சர் வில் பி கோயிங் டவுன், அண்ட் திருப்பி இங்க வந்து சிங்க் ஆக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கரல் செல். இதே மாதிரி போலார் ரீஜன் நடக்கிறது போலார் செல், ரைட்? இதேதான் வந்து நமக்கு சதர்ன் ஹெமிஸ்பியர்லயே நடக்கும். திஸ் இஸ் ஹார்ட்லி செல் அண்ட் கரல் செல் அண்ட் polar cell. இதே ப்ராசஸ் தான் எஜஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் டூ. நெக்ஸ்ட் இஸ் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். லெட்ஸ் see this. It is the apparent force. எர்த் ரொட்டேட் ஆகிறதுனால நமக்கு வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அண்ட் எர்த் என்ன டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது? From which direction to which direction? West to east. Yeah, earth is rotating from west to east, right? So இப்போ இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து ஈக்வேட்டர்ல பார்க்கும்போது இட் இஸ் 0, ரைட்? இதுக்கு ஈக்வேட்டர்ல இட் இஸ் 0 அண்ட் இட் இஸ் மேக்ஸிமம் அட் போல் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து. அண்ட் இந்த எர்த் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுறதுனால நமக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து அதோட ரைட் ஹேண்ட் சைட்ல இட் வில் பி டிஃப்ளெக்டிங், அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இட் வில் பி டிஃப்ளெக்டிங், ரைட்? ஸோ next is that the equator has the highest rotational velocity and it decreases when moving toward pole, and it is what? Okay, I'll be coming to this point in next class, right? Let's see this now. Equator, எர்த் வந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இங்க இருந்து ஒரு பால் வருது அப்படின்னா அதோட எக்ஸ்பெக்டட் பாத் வந்து இப்படிதான் இருக்கும், ரைட்? பட் ஆனா அது வரக்கூடிய பாத்ல இருந்து இட் வில் பி டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் இட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு, ரைட்? இதுதான் வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. ஓகே. இது எந்த இடத்துல ஜீரோல இருக்கும், எந்த இடத்துல வந்து நெல்ல இருக்கும்னு சொல்லிட்டு I'll be telling you in next class, right? I have referred some other source. Yes, this is what. நமக்கு ஈக்வேட்டர்ல எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே இருக்காது, ரைட்? கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே இருக்காது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இன் திஸ் டிரெக்ஷன், ரைட்? இப்படி ஃபேஸ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி டிஃப்ளெக்டிங் டு இட்ஸ் ரைட் சைட், ரைட்? திஸ் இஸ் how the deflection will be. அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து it will be deflecting. And yeah, I'm right. Maximum deflection is at the pole, and equatorல வந்து டிஃப்ளெக்ஷன்ஸே இருக்காது, ரைட்? இது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பார்க்கும்போது அது இந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோடைய ஆக்சுவல் பாத்ல இருந்து, ஐ மீன் அது எக்ஸ்பெக்டட் பாத்ல இருந்து இட் வில் பி டிஃப்ளெக்டிங் லைக் திஸ் டியூ டு திஸ் கொரியாலிஸ் ஃபோர்ஸ், ரைட்? அண்ட் இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றாங்க இல்லையா, அது அந்த லா தான் வந்து ஃபெரல்ஸ் லா. And this is all about this Coriolis force, and we'll be discussing now pressure gradient force and wind moment. Before getting into today's class, and இன்னைக்கு வந்து 8 o'clock ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் ஆயிருக்கு. It is subjective கிடையாது, நீங்க ஆன்சர் எழுத வேண்டாம், MCQ டைப் கொஸ்டின், ரைட்? ஹியர் alternative daysல இப்போ மண்டே வந்து நீங்க சப்ஜெக்டிவ் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா Tuesday will be writing about MCQs. Is it okay? Yes, ma'am. Yes, Okay. ma'am. இன்னைக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரம் ஜியோமார்காலஜி, அண்ட் இட் இஸ் ரொம்ப பேஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான் அது. யூ கேன் ஆன்சர் இட். ஐ ஹோப் லைக் எல்லாருமே கரெக்டாக எழுதுவீங்க நம்புறேன். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஜிஎஸ்ல எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அதே மாதிரி தான், ரைட்? நெகட்டிவ் மார்க் எவ்வளோன்னு தெரியுமா? நீங்க கரெக்டா எழுதுறீங்க அப்படின்னா you'll be getting 2 marks for one question. If you are doing ஒரு கொஸ்டின் தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த 2 marks நீங்க எடுத்துருக்கீங்கல்ல அதுல இருந்து will be minusing 0.66 marks, ரைட்? ஸோ வந்து ரொம்ப பொறுமையா எழுதுங்க. 5 கொஸ்டின்ஸ்க்கு I have given 15 minutes, ரைட்? அது ரொம்ப ஜாஸ்தி. 10 minutes தான் கொடுத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுங்கிறதுனால I have given 15 minutes. ரொம்ப பொறுமையாவே எழுதுங்க. ஃபர்ஸ்ட் முடிக்கணும்லாம் அவசியம்லாம் இல்லை. அண்ட் 5 கொஸ்டின்ஸ் தான், ஈஸியாக தான் இருக்கும், ரைட்? இன்னைக்கு அட்டென்ட் பண்ணிடுங்க கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம். 8க்கு அப்புறம் தான் எனேபிள் ஆகும். அண்ட் ரிகார்டிங் தட் கிளாஸ் டெஸ்ட்,
அது வந்து லைக் உங்களுக்கு ஃப்ரைடே கிளாஸ் இருக்காப்பா? மேம் காலையில இருக்கு. காலையில கிளாஸ்ல மேம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா உங்களுக்கு கொடுத்த ஷெட்யூல்ல வந்து 2 ரோலையுமே வந்து உஷா மேம் கிளாஸ் மட்டும் தான் இருந்தது. நான் மேனேஜ்மெண்ட்ட கேட்டுக்கிறேன். இது எனக்கு கிளாஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இஃப் ஃப்ரைடே கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ் கிளைமேட்டாலஜி பை திஸ் வீக்கெண்ட். லைக் ஃப்ரைடேக்குள்ள வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ். ஜியோமார்ஃபாலஜிலாம் படிக்க ஆரம்பிச்சாச்சா? எஸ் மேம். ஓகே. சரி, ஓகே. இன்னைக்கான கிளாஸ் பார்க்கலாம். ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அண்ட் விண்ட் மூவ்மெண்ட். ரைட். ரொம்ப ரிப்பிட்டேட்டிவா தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தது தான். ப்ரெஷர் வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த டைரக்ஷனுக்கு போகும், விச் மீன்ஸ் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். இது தெரியும்ல, எந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கோ அங்க இருந்து ப்ரெஷர் பி மூவிங். ரைட். அந்த ஸ்லோப்புமே அதை பொறுத்து தான் இருக்கும். இந்த ஸ்லோப்புக்கான இன்னொரு நேம் என்ன அப்படின்னா தட் இஸ் பேரோமெட்ரிக் ஸ்லோப். ரைட். இட் இஸ் ரிலேட்டட் டு ப்ரெஷர் அண்ட் this pressure gradient is also called as barometric slope. Right. அதுதான் இங்க திருப்பி கொடுத்துருப்பாங்க. Let's see this. The difference in this atmospheric pressure, இந்த அட்மாஸ்பியர்ல நமக்கு ப்ரெஷர்ல டிஃபரன்சஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்ன்றது இருக்கு. ரைட். அண்ட் ஜென்ரலி இந்த ப்ரெஷர் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் பார்த்து இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் will be there. இப்போ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா விண்ட் வந்து மூவ் ஆகுது. விண்டே இதனால தான் ஏற்படுது. ரைட். ஏர் மூவ் ஆகுறத நம்ம வந்து விண்ட்னு படிச்சோம். ஸோ இந்த விண்ட் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது இந்த ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேஷன். ரைட். ஒவ்வொரு ஏரியால நமக்கு லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால அந்த சுத்தி இருக்கக்கூட ஹை ப்ரெஷர் ஏரியால இருந்து லோ ப்ரெஷர் நோக்கி நமக்கு போறதுனால நமக்கு இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ரைட். அண்ட் எப்பெல்லாம் இந்த ஐசோபார்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்கோ தென் இட் வில் பி இண்டிகேட்டிங் தட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் இருக்கு. ஐ மீன் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ரைட். இதே இது நமக்கு இந்த ஐசோபார்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேஸ்டா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா நமக்கு இதுல இருந்து என்ன தெரிய வரும் அப்படின்னா லைக் நமக்கு வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான ப்ரெஷர் சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல இல்லை. ரைட். ஸோ இட் இஸ் வீக் ஒன் அண்ட் இட் இஸ் ஸ்ட்ராங் ஒன். ரைட். ஐசோபார் வந்து ரொம்ப க்ளோஸா பிளேஸ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிக்னிஃபிகண்டா ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது அர்த்தம். இதே ஐசோபார் வந்து ரொம்ப ஸ்பேஸ்ல வந்து இட் ஹாஸ் பீன் ட்ரான் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியான ப்ரெஷர் சேஞ்சஸ் தான் அந்த இடத்துல இருக்குன்னு தெரிய வரும். ரைட். அண்ட் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஃபரன்ஸ் இருக்கும்போது நமக்கு இந்த இடத்துல விண்ட் மூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதே இது வந்து ஓவர் தி ஸ்பேஸ் ஓவர் தி ஸ்பேஸ் வந்து ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ சிக்னிஃபிகண்டா விண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஜென்ரலாவே வந்து இந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா அந்த ஐசோபார்ஸ் இது வந்து நமக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும் விண்டோடைய டைரக்ஷனுக்கு. இதுதான் ஆக்சுவல் அதுக்கான ஃபிகர். ரைட். பட் ஆனா நமக்கு இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த திங் வாட் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 90 டிகிரில கட் ஆகாம அக்யூட் ஆங்கிள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த விண்ட் டைரக்ஷன் வந்து கட் பண்ணும். ரைட். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே. ஐம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். இப்போ வந்து ஜென்ரலா லைக் அக்கார்டிங் டு பிசிக்ஸ் ஆர் வாட் எவர் நமக்கு இந்த விண்ட் டைரக்ஷன் இருக்கு இல்லையா விண்ட் டைரக்ஷன் வந்து ஹரிசாண்டலா தான் இருக்கும். ரைட். இந்த விண்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு இந்த வாட் இஸ் தட் ஐசோபாருக்கு வந்து பெர்பெண்டிகுலர்னா ரைட் ஆங்கிள் 90 டிகிரில தான் கட் ஆகும். நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால வாட் அண்ட் ஆல் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து டிஃப்ளெக்ட் ஆயிருது. ரைட். நமக்கு வந்து அக்யூட் ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரில தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த விண்ட் டைரக்ஷன் வந்து இட் வில் பி லைக் திஸ். ரைட். லெட்ஸ் see this. தேடும் போது அந்த இமேஜ் வராது. திஸ் இஸ் விண்ட் டைரக்ஷன். நமக்கு இதுதான் ஐசோபார்ஸ். ரைட். ஸோ இதெல்லாமே வந்து மில்லிபார்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து யூஸ்வலி இட் வில் பி கட்டிங் லைக் திஸ். பட் ஆனால் நமக்கு இந்த மாதிரி கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து இட் இஸ் அக்யூட் ஆங்கிள் இட் வில் பி. ரைட். அண்ட் the pressure gradient is also called as this barometric slope. And next is that ஓகே. இப்போ பார்த்தோம்ல லைக் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். பட் ஆனால் வந்து நமக்கு கொரியாலிஸ் ஃபோர்ஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு அக்யூட் ஆங்கிள் இட் வில் பி கட்டிங். ரைட். அண்ட் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் we have discussed. ஓகே.
நமக்கு எர்த் வந்து ரொட்டேட் ஆகுறதுனால அதோட ஆக்சஸ்ல இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த விண்டோட டிரெக்ஷன் வந்து இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட், ரைட்? ஸோ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இட் இஸ் ஹைலி இம்பாக்டிங் திஸ் டிரெக்ஷன் ஆஃப் விண்ட் மூவ்மெண்ட், ரைட்? ஸோ இதனால நமக்கு வந்து ரைட் ஆங்கிள் கட் ஆகல, அதோடைய ஒரிஜினல் பாத்ல இல்லாம இட் இஸ் கெட்டிங் டிஃப்ளெக்டட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் அது டிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஆல்ரெடி வி ஹவ் சீன், ரைட்? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல எந்த டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ட் ஆகும்? ரைட் ஹேண்ட் சைடு. Right hand side, and in the southern hemisphere it is left hand side, right? And okay, next thing is that pressure and wind, that is geostrophic wind. The velocity and direction of the wind are the net result of wind generating forces, right? இப்போ wind generate ஆகக்கூடிய forcesக்கான wind generate ஆகணும் அப்படின்னா there will be two things. ஒன்று வந்து எந்த directionல wind வந்து it will be going and அதோடைய speed எவ்வளோ இருக்கு இதை பொறுத்து wind வந்து it will be varying, right? And the winds in the upper atmosphere, that is எர்த்ல இருந்து எர்த் சர்ஃபேஸ் வந்து 2 to 3 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, and these wind in this upper atmosphere are free from frictional effect of the surface, right? Completely surface ல it is getting சர்ஃபேஸ்க்கும் அந்த அப்பர் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய விண்டுக்கும் எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இருக்காது. இட் இஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை திஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட் அண்ட் திஸ் கொரியாலிஸ் ஃபோர்ஸ், ரைட்? அண்ட் next thing is that in the geostrophic winds வந்து we'll be studying this in the permanent winds, right? அந்த winds எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். We'll be studying these geostrophic in our later slides, not now. And okay, let's see the cyclone and the anticyclone. Cyclone எந்த இடத்துல உருவாகும்? லோ ப்ரெஷர்லையா இல்லை ஹை ப்ரெஷர்லையா? லோ ப்ரெஷர். ஓகே, லோ ப்ரெஷர் ரீஜனை சுற்றி என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருந்து வரக்கூடிய விண்ட் எல்லாமே இட் வில் பி கம்மிங் அண்ட் இட் வில் பி சர்க்குலேட்டிங், ரைட்? ஸோ இந்த சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, லோ ப்ரெஷர் ரீஜனை சுற்றி ஏர் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, இது இந்த டிரெக்ஷன் வந்து என்ன கிளாக் வைஸ்ல சுற்றுதா ஆன்டி கிளாக் வைஸ்ல இட் வில் பி ரொட்டேட்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த சைக்ளோன் எந்த ஹெமிஸ்பியர்ல இருக்கோ அதை பொறுத்து இட் வில் பி வேரியிங், ரைட்? ஆர் யூ கெட்டிங் திஸ் பாயிண்ட்? எஸ் மேம். எஸ், ஜென்ரலி சைக்ளோன் ஆன்டிசைக்ளோன் இது வந்து நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர், நம்ம ஏன் ஜென்ரலாக வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வச்சு படிக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் சர்ஃபேஸ் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் திஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இட் இஸ் அசோசியேட்டிங் வித் திஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ரைட்? இந்த சம்மர் சால்ஸ்டைஸாக இருக்கட்டும், வின்டர் சால்ஸ்டைஸாக இருக்கட்டும், அது வந்து எப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மரோ அப்போ தான் சம்மர் சால்ஸ்டைஸ், ரைட்? அதே மாதிரி தான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு we can write this southern hemisphere, right? நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பொறுத்த வரைக்கும் சைக்ளோன் வந்து it will be rotating in which direction? தெரியாதா? This is cyclone and this is anticyclone, right? கவுண்டர் கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்கும். லோ ப்ரெஷர் ரீஜனை சுத்தி விண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்ல இட் வில் பி ரொட்டேட்டிங், ரைட்? சைக்ளோன்ல ஆன்டி சைக்ளோன்ல என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்கும், ரைட்? இட் இஸ் கம்ப்ளீட்லி நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல, ரைட்? இதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும். And cyclone is highly associated with sea only, right? ஆனா இந்த anticyclone வந்து it will be happening both on land and sea, right? We have seen 2 points here. ஒன்னு என்ன அப்படின்னா cyclone வந்து northern hemisphereல counter clockwise it will be rotating and இதே இது anticyclone வந்து northern hemisphereல clockwise rotate ஆயிட்டு இருக்கும், right? And cycloneங்கிறது வந்து low pressure region சுத்தி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். அதே இது ஆன்டிசைக்ளோன்றது வந்து ஹை ப்ரெஷர் ரீஜனை சுற்றி இருக்கக்கூடிய கண்டிஷன். எதுக்காண்டி நமக்கு இந்த சேஞ்சஸ் இருக்கு கவுண்டர் கிளாக் வைஸ் அண்ட் திஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டிஃப்ளெக்ஷன், ரைட்? நமக்கு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி டிஃப்ளெக்டிங் ஃப்ரம் தேர் எக்ஸ்பெக்டட் பார்ட். அதனால தான் நமக்கு இந்த வேரியேஷன் இருக்கிறது. ஆர் யூ கெட்டிங் திஸ் பாயிண்ட்? Yes ma'am. Okay. Now and இப்போ ஒரு லோ ப்ரெஷர் ரீஜனை சுத்தி இருக்கக்கூடிய விண்ட் மூவ்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் சைக்ளோனிக் சர்க்குலேஷன், ரைட்? இதே இது ஒரு ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜனை சுத்தி இருக்கக்கூடிய விண்ட் மூவ்மெண்ட் we are calling it as anti-cyclonic circulation, right? And இந்த டைரக்ஷன் ஆஃப் விண்ட் வந்து இந்த ஒவ்வொரு சிஸ்டம் சுத்தி அதோட சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து அது எந்த ஹெமிஸ்பியர்ல இருக்கோ அதை பொறுத்து it will be varying. We have discussed this now. You need to remember cycloneங்கிறது வந்து counter clockwise and anticycloneங்கிறது வந்து it is clockwise, right? So this is with respect to northern hemisphere. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு we can figure out what will be happening in the southern hemisphere, right?
Next, the wind movement or wind circulation at the earth's surface around low and high on many equations, இது வந்து இங்க மட்டும் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் கிடையாது. ஹையர் லெவல்ல ஐ மீன் அப்பர் அட்மாஸ்பியர்ல வித்தின் தி ஸ்ட்ரோபோஸ்பியர் இந்த இடத்து வரைக்கும் என்னென்ன விண்ட் மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கோ இதை பொறுத்து தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறது, ஆன்டி சைக்ளோன் ஃபார்ம் ஆகிற கண்டிஷன்ஸ்லாம் இட் வில் பி பேஸ்ட் அப்பான் தட், ரைட்? நாட் ஓன்லி ரிலேட்டட் திஸ் லோயர் சர்ஃபேஸ் மட்டும் கிடையாது, அப்பர் சர்ஃபேஸ் வரைக்கும் அந்த அந்த காலம் ஆஃப் ஏர் ஃபுல்லா என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இட் வில் பி வேரியிங். அண்ட் ஜென்ரலி லோ ப்ரெஷர் ரீஜன் இருக்கும்போது ஏர் என்ன ஆகும்? இட் வில் பி ரைஸ், ரைட்? இதே இது ஹை ப்ரெஷர் ரீஜன் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி சப்சைட் அண்ட் இட் வில் பி டைவர்ஜ், ரைட்? இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. Okay, this is regarding the image. இது வந்து low pressure zone, which means it is cyclone. This is anticyclone, right? This is surface cyclone and anticyclone. High pressure region சுத்தி இருக்கிறது வந்து யார் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல subside ஆகி it will be going like this, right? Diverge ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும்? It will be rising and converging, right? And next is, yeah, we have discussed this. Okay, next thing is that classification of winds. What is wind? Movement of air. Movement of air. Okay, what is advection? Horizontal movement of wind. கன்வெக்ஷன்ங்கிறது வந்து வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் விண்ட், ரைட்? ஸோ எல்லாமே மூவ்மெண்ட் ஆஃப் விண்ட் தான், அது எந்த டைரக்ஷன் பொறுத்து இருக்கோ அதை பொறுத்து இந்த கன்வெக்ஷன் அட்வெக்ஷன் வில் பி தேர். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் விண்ட்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி விண்ட்ஸ். இந்த பிரைமரி விண்ட்ஸ்க்கு நிறைய நேம்ஸ் இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரிவைலிங் விண்ட்ஸ் அண்ட் பெர்மனன்ட் விண்ட்ஸ் ஆர் பிளானட்டரி விண்ட்ஸ், ரைட்? பெர்மனன்ட் விண்ட்ஸ், பிரைமரி விண்ட்ஸ், ப்ரிவைலிங் விண்ட்ஸ் ஆர் பிளானட்டரி விண்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது எல்லாமே வந்து பிரைமரி விண்ட்ஸ் தான், ரைட்? எதெல்லாம் வந்து இந்த பெர்மனன்ட் விண்ட்ஸ் பார்க்க போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் ட்ரேட் விண்ட்ஸ், ரைட்? நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்டு ட்ரேட் விண்ட்ஸ் ஈக்வேட்டர் ரீஜனுக்கு மேலேயும் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் இருக்கிறது, நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் தட் வெஸ்டர்லீஸ். திஸ் ரெண்டு இடத்துலையுமே நமக்கு இருக்கும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேயே இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே இருக்கும் வெஸ்டர்லீஸ். அண்ட் இந்த போலார் ஈஸ்டர்லீஸ், ரைட்? இது வந்து நமக்கு போலார் ரீஜனில் இருக்கக்கூடியது. இது மூணுமே வந்து these three winds are called as planetary winds. இது வந்து பெர்மனண்டா இருந்துட்டே இருக்கும், ரைட்? And next one is that secondary or periodic winds, right? Secondary and periodic winds na நமக்கு இந்தியன் சப்கான்டினென்ட்ல மான்சூன் இருக்கு இல்லையா, லைக் வந்து ஃப்ரம் சி டு லேண்ட் வர்றது வந்து இனிஷியலா வரக்கூடிய. நவ் இப்போ நமக்கு என்ன மான்சூன் இருக்கு? இப்போ நமக்கு வந்திருக்குது retreating monsoon, that is north east, வடகிழக்கு பருவமழை தானே? Am I right or not? Am I audible or not? Audible. Okay. சரி, ஓகே. மான்சூன்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பீரியாடிக் விண்ட், ரைட்? இது வந்து ரொம்ப ஒரு நிமிஷம். எஸ், செகண்டரி ஆர் பீரியாடிக் விண்ட்ஸ். பிரைமரி விண்ட்ஸ்ங்கிறது வந்து அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடியது, தட் இஸ் they are permanent winds. Secondary windsங்கிறது வந்து it will be changing, right? It will be changing its direction based on some time period or season பொறுத்து it will be varying. First one is that monsoon, right? மான்சூன்ங்கிறது என்ன அப்படின்னா it is called as seasonal winds. It is derived from some Arabic word monsoon, right? அப்படின்னா சையம், which means seasonal winds. And இது வந்து from certain season it will be எப்படி இருக்கும் அப்படின்னா from sea to land and next is land to sea. இந்த மாதிரி வரதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா there will be some seasonal changes. So that is monsoon. Next is land breeze and sea breeze. இது வந்து நம்ம differential heating of land and sea படிச்சோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் இஸ் valley breeze and mountain breeze. டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ல நம்ம பார்த்தோம்ல, லைக் வேலிஸ்ல என்ன ஆகுதுன்னா there will be some changing condition. ஆக்சுவலா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ தட் இஸ் valley breeze and mountain breeze. இதெல்லாமே வந்து certain டைம் பீரியடுக்கு மட்டும் இருக்கக்கூடிய winds. These are called as secondary winds or periodic winds.
And next one is that tertiary or local winds, right? ஒரு சில ரீஜியன்ல இருக்கக்கூடிய winds வந்து அங்க இருக்கக்கூடிய people they will be calling it, or else இந்த local winds வந்து நமக்கு எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து சில கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான், லைக் லோயர் ரீஜன் ஆஃப் ட்ரோபோஸ்பியர்ல மட்டும் ஃபீல் பண்ணக்கூடிய winds தான் what we are calling it as tertiary or local winds, right? First thing is that primary or prevailing winds, இது வந்து permanent winds எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். Once is what are they அப்படின்னா trade winds, westerlies and polar easterlies, right? Next one is secondary or periodic winds based on seasons இல்ல periods பொறுத்து it will be varying. Day time and night time பொறுத்து கூட it will be varying. They are monsoon, land breeze and sea breeze, valley breeze and mountain breeze. இதுல வந்து இன்னும் ரெண்டு படிப்போம், katabatic wind and anabatic wind படிப்போம். We'll be seeing those. And the next thing is that tertiary or local winds, right? இது வந்து lower troposphere அந்த regionல மட்டும் இருக்கக்கூடிய winds. These are called as tertiary or local winds. Now, primary or permanent winds, right? இது வந்து both it will be blowing over this continent and the oceans, right? And human activities climate changesல ரொம்ப significant இருக்கிறது ரெண்டு winds தான், that is trade winds and westerly winds, right? Planetary winds polar easterliesக்கு அவ்வளவு significance கிடையாது, but we also reading about those winds too. Now the trade winds எந்த regionல எந்த region flow ஆகுது? But in northern hemisphere this is trade winds, northeast trade winds. எங்க இருந்து flow ஆகுது? I mean எங்க இருந்து blow ஆக ஆரம்பிக்குது? subtropical. Yes, subtropical high pressure belt ல இருந்து towards this equatorial low pressure belt நோக்கி இது வந்து it will be flowing, right? அதே மாதிரி southern hemisphere ல அதேதான், subtropical high pressure belt ல இருந்து நமக்கு towards this equator low pressure belt வந்து it will be blowing. Now okay, these winds are blowing from subtropical high pressure areas towards this equatorial low pressure belt, right? So இதோட region பார்க்கும்போது that is 30 degree north to 30 degree south வரைக்கும் இது entire earth surface ஃபுல்லுமே நமக்கு இந்த trade winds வந்து இருக்கும், right? And they flow as northeastern trades in the northern hemisphere. இதே southern hemisphereல it will be southeast. எப்பவுமே wind எந்த directionல start ஆக ஆரம்பிக்குதோ origin ஆகுதோ அதுல தான் it will be getting its name, right? See here, it is originating from northeast, right? This is northeast. இங்க இருந்து வரதுனால it is getting its name as northeast. இது வந்து south west east, right? இங்க இருந்து originate ஆகுறதுனால it is getting its name as southeast. Next is okay, இது ஏன் இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா we know that due to these two forces, that is Coriolis force and another law is Ferrel's law. இதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு it will be deflecting like this, right? இதனால இது வந்து இந்த விண்டுக்கு ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரீஜன்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு, ரைட்? அதே மாதிரி இங்க ஆரிஜினேட் ஆகக்கூடிய சைடுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட்? அதனால தான் it is deflecting. Is it clear regarding this deflection? Yes ma'am. Okay. Now trade winds are descending and stable in areas of their origin, right? So இது வந்து subtropical high pressure belt, ரைட்? இது வந்து ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர். இங்க இருந்து ரைஸ் ஆகுது, நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா it will be sinking, ரைட்? ஸோ இங்க சிங்க் ஆக இடத்துல அது எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகுதோ இந்த இடத்துல இந்த winds எல்லாமே it is descending, ரைட்? ஸோ அந்த இடத்துல it will be stable, ரைட்? இதே இது அது ஈக்வேட்டருக்கு வந்து ரீச் ஆகும் போது அங்க இருக்கக்கூடிய ஓஷன்ஸ்ல இருந்து it will be taking up the humid and it will be getting warmer, ரைட்? ஸோ அது வர வழியில மாய்ஸ்சர்லாம் எடுத்துட்டு வரதுனால நமக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க ரெயின்ஃபால் வந்து இருக்கும், ரைட்? And this trade winds from two hemispheres meet at the equator, right? இது கன்வர்ஜ் ஆகுறதுனால they rise and cause heavy rainfall. அதனால தான் நமக்கு அந்த இடத்துல cumulonimbus clouds வந்து இருந்தது. அந்த tricellular regionல வந்து there is something called cumulonimbus clouds. இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா convectional rainfall இருக்கும், right? And the eastern parts of the trade winds associated with the cool ocean currents are drier and more stable than the western parts of the ocean, right? Now இப்போ இந்த ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து அதோட ஈஸ்டர்ன் பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் கூல் ஓஷன் கரண்ட்ஸ், ரைட்? ஸோ அதனால they will be drier and ட்ரையா இருந்துச்சுன்னா it will be more stable than the western parts, because western partல பார்க்கும்போது it is quite warmer. அது வார்மா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா it will be rising up, அந்த இடத்துல அட்மாஸ்பியர் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். இதே இது அந்த இடத்துல கூலான அட்மாஸ்பியர் இருக்கு, அந்த இடத்துல குவைட் ட்ரையா இருக்கு அப்படின்னா it is mostly அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டேபிளான அட்மாஸ்பியர் தான் it will be maintaining there. And this is regarding trade winds. Next is westerlies. Okay, westerlies எங்க இருந்து blow ஆகும்?
வெஸ்டர்ன் டைரக்ஷன். ஓகே, வெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் திஸ் சவுத் வெஸ்ட், ரைட்? சவுத் வெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இட் இஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்ட். எஸ், the westerlies are winds blowing from subtropical high pressure beltல இருந்து subpolar low pressure belt நோக்கி blow ஆகுது இல்ல, அதுதான் நம்ம வெஸ்டர்லீஸ்னு சொல்றோம். இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் சவுத் வெஸ்ட், ரைட்? ஸோ இட் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் அண்ட் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் பார்த்து இட் வில் பி ப்ளோயிங், ரைட்? இதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இட் வில் பி, ரைட்? தட் இஸ் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல நார்த் வெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி it is blowing towards this southeast direction la irukum, right? Is it clear regarding this direction? Yes, ma'am. Okay. Next is that the westerlies of the southern hemisphere are stronger, right? And southern hemisphere la it is comprising of oceans இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா நமக்கு இது westerlies ஓட இம்பாக்ட் வந்து we can notice. இதே இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பொறுத்த வரைக்கும் இங்க ரொம்ப கான்டினென்ட்ஸ் இருக்கிறதுனால, லேண்ட் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் சிக்னிஃபிகன்ட்லி சதர்ன் ஹெமிஸ்பியர் மாதிரி நமக்கு இங்க தெரியாது, ரைட்? And these westerlies are best developed between 40 degree and 65 degree southern latitudes, right? Southern hemisphere la நமக்கு இது ரொம்ப சிக்னிஃபிகண்டா தெரியும். And in the latitudes எல்லாமே வந்து it is getting its name as roaring 40s and furious 50s and shrieking 60s, right? So இது எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய sailors கொடுத்த நேம்ஸ், ரைட்? So due to this vigorous nature, adnala it is getting it. And the poleward boundary of the westerlies is highly fluctuating, right? So in the westerlies வந்து it is quite closer to this polar region. அதனால நமக்கு இந்த வெஸ்டர்லீஸ்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா certain seasonal and short term fluctuations will be there, right? ஸோ இங்கே வந்து சிக்னிஃபிகண்டா வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வெட் ஸ்பெல்ஸ் இருக்கும், which means திடீர்னு மழை வருது. And weather வந்து it will be varying in this region. So regarding this westerlies trade winds, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Okay, next is polar easterlies, right? And these are dry and cold. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா it is blowing from north eastல இருந்து south west நோக்கி இருக்கும், right? This is north eastல இருந்து south west பார்த்து இருக்கும். And this is in the northern hemisphere. இது southern hemisphere ல பார்க்கும்போது it is from which direction? From southeast to northwest, right? இந்த டைரக்ஷன் பார்க்க தெரியுது இல்ல, ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். ஓகே, எக்ஸாம்ஸ்ல நீங்க இது சில டைம் ப்ரெஷர் பெல்ட்ஸ் பத்தி क्वेश्चंस இருந்துச்சு அப்படின்னா you need to draw this, right? You first remember this equatorial low ல நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைக் ரெண்டு சைடுல இருந்து it will be coming towards equator and இதை டிரா பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டிரா பண்ணிடலாம். இதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா தான் வந்து அடுத்து டிரா பண்றதுல கஷ்டமாயிரும். ஸோ ப்ரியர் டைம்ல இருக்கும்போது இதை டிரா பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் next thing is that yes, the polar easterlies are dry, cold prevailing winds blowing from northeast to southwest direction in the northern hemisphere. இதே இது வந்து southern hemisphereல south eastல இருந்து northwest நோக்கி இருக்கும், right? And they blow from எங்க இருந்து வரும் அப்படின்னா polar high pressure beltல இருந்து subpolar low pressure நோக்கி it will be there. And this is all about this primary wind or planetary wind or permanent wind. Now we are going to discuss about this secondary or periodic wind, right? ஸோ இவங்க வந்து சீசன்ல சேஞ்சஸ் இருந்தாலோ இல்லை அப்படின்னா லைக் டே டைம்ல பேஸ்ட் ஆன் லைக் ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்ல விச் மீன்ஸ் பிரைமரி விண்ட்ஸ் வந்து தேர் பெர்மனன்ட் அண்ட் இவங்க வந்து அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விண்ட்ஸ், ரைட்? செகண்டரி ஆர் பீரியாடிக் விண்ட்ஸ் எதர் அவங்க சீசன்ஸ் பேஸ் பண்ணி தே வில் பி சேஞ்சிங் தேர் கண்டிஷன் ஆர் டிரெக்ஷன். இல்லை அப்படின்னா டே டைம் நைட் டைம் பொறுத்து இட் வில் பி வேரி, ரைட்? And a significant example is that monsoon. It is the large scale modification of planetary wind system, right? It will be modifying this planetary wind system. And மற்ற எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கும்போது land breeze, sea breeze and cyclone, anticyclone, air masses இது எல்லாமே வந்து secondary period or periodic winds ஓட examples. First we are going to discuss about land breeze and sea breeze. Okay, this is daytime, this is land and this is sea. யார் வந்து அதிகமாக ஹீட் ஆவா during day? Land. Okay.
sea will night timeல கூலிங்கா இல்ல ஹாட்டா இருக்கு? ஹாட் வச்சு பேசலாம் இப்போ. சீடா மேம் ஹாட். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸ் வந்து இருக்கும், ரைட்? இப்போ வந்து எந்த இடத்துல ஹாட் இருக்கோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வில் பி ஹீட்டட் அப் அண்ட் இட் வில் பி ரைசிங், ரைட்? ஸோ இங்க வந்து என்ன ப்ரெஷர் இருக்கும்? லோ ப்ரெஷர். லோ ப்ரெஷர். ஸோ சீல வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும் நமக்கு. இந்த ஹை ப்ரெஷர் வந்து இட் இஸ் கோயிங் த்ரூ திஸ், ஐ மீன் ஹை ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய விண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி மூவிங் டு திஸ் லோ ப்ரெஷர் ரீஜியன், ரைட்? ஸோ நமக்கு வந்து அப்போ விண்ட் எந்த டைரக்ஷன்ல இருந்து இருக்கும்? ஃப்ரம் சி டு லேண்ட். ஸோ டே டைம்ல இருக்கிறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் சீ பிரீஸ், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் இது வந்து நைட் டைம், ரைட்? நைட் டைம் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் லேண்ட் அண்ட் சி. சி இஸ் ஹாட்டர். ஸோ ரிலேட்டிவ்லி லேண்டையும் சீயும் கம்பேர் பண்ணும்போது நைட் டைம்ல நமக்கு சீ தான் ஹாட்டா இருக்கும். பிகாஸ் லேண்ட் வந்து அதோட ஹீட்டை வந்து இட் வில் பி ஈஸிலி கிவிங் அப், ரைட்? ஸோ அது வந்து சீக்கிரமா அதோட ஹீட் எல்லாம் லிபரேட் பண்ணிட்டு இட் வில் பி கெட்டிங் கூலர். அண்ட் சி வந்து ரொம்ப மெதுவாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா லிபரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சீக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் சர்ஃபேஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மோர் வார்மர், ரைட்? ஸோ இந்த டைம் பீரியட்ல லேண்ட்ல இருந்து சீக்கு என்ன ஆகும் அப்படின்னா விண்ட் மூவ்மெண்ட் வில் பி தேர். ஸோ இதனால இட் இஸ் கால்ட் திஸ் லேண்ட் பிரீஸ். இஸ் இட் கிளியர்? சீ பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ். Yes, ma'am. Yes. Let's read it. ஓகே, லேண்டும் சீயுமே வந்து அவங்க ஹீட்டை அப்சர்வ் பண்றதுலையும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுலையும் there is some difference. இதுதான் what we are learned as differential heating of land and sea, right? So டே டைம்ல பார்க்கும்போது land heats up faster and sea விட it will be getting warmer. And அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லேண்ட் மேல இருக்கக்கூடிய ஏர் வந்து it will be rising, right? ஸோ இது ரைஸ் ஆகுறதுனால நமக்கு இங்க லோ ப்ரெஷர் ரீஜன் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த டைம் பீரியட்ல டே டைம்ல லேண்டையும் சீயும் கம்பேர் பண்ணும்போது சி வந்து ரிலேட்டிவா கூலா இருக்கும், ரைட்? ஸோ அதனால சிக்கு மேல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கும், தட் இஸ் ஹை ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் கிரேடியன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சி டு லேண்டா இருக்கும். திஸ் இஸ் சி அண்ட் திஸ் இஸ் லேண்ட். ஸோ அதனால நமக்கு காத்து வந்து சி டு லேண்டா இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சி பிரீஸ். இது ரெண்டு தான் பார்ப்போம், ரைட்? கெட்டாபெட்டிக் விண்டுக்கு அதுக்கப்புறம் வரலாம். ஓகே, நவ டிஸ்கஸ் அபவுட் திஸ் valley breeze and mountain wind. Am I audible? மேம் இப்ப கேக்குது. சீ பிரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடியோ கட் ஆயிடுச்சு மேம். ஓகே, எனக்கு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஓகே, லேண்ட் பிரீஸ் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். திஸ் இஸ் சீ பிரீஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, இதே கண்டிஷன் நைட் டைம்ல பார்க்கும்போது நமக்கு லேண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஈஸிலி கெட்டிங், ஐ மீன் அதோட ஹீட் எல்லாமே இட் வில் பி டிரான்ஸ்ஃபர்டு, ரைட்? ஸோ சீல வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் மோர் வார்மர் இன் நைட். ஸோ இப்போ சீ பிரீஸ்ல ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல அது அப்படியே ரிவர்ஸ்டா இருக்கும் நம்மளுக்கு நைட் டைம்ல. லேண்ட் லூசஸ் ஹீட் ஃபாஸ்டர் அண்ட் இட் இஸ் கூலர் தென் த சி, ரைட்? இதனால நமக்கு வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் இஸ் ஃப்ரம் லேண்ட் டு சி. ஸோ அதனால லேண்ட்ல ஹை ப்ரெஷர் இருக்கும், சீல தெர் வில் பி லோ ப்ரெஷர், ரைட்? ஸோ நமக்கு விண்ட் வந்து இட் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் land to sea, so it is called as land breeze. Is it clear? Yes ma'am. Okay, next one is that valley breeze and the mountain breeze, right? இப்போ valley breeze பொறுத்த வரைக்கும் okay, let's discuss first these two things alone, valley breeze and the mountain wind. valley breeze ங்கிறது என்ன அப்படின்னா yes, this is sun and this is moon. இது வந்து டே டைம்ல mountain, this is also mountain. டே டைம்ல நமக்கு வந்து இந்த ஸ்லோப்ல இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய இந்த லேண்ட் பக்கத்து இது வந்து இட் வில் பி ஹீட்டட் அப் பை திஸ் சன்லைட், ரைட்? ஸோ இங்க இருக்கக்கூடிய ஏர் வந்து வார்ம் அப் ஆகி இட் வில் பி ரைசிங் அப். ஸோ அங்கங்க இருக்கக்கூடிய கோல்ட் ஏர் வில் பி கம்மிங் ஹியர், ரைட்? டு ஃபில் அப் திஸ் ரீஜியன். ஸோ இதுதான் வந்து இட் இஸ் கால்ட் திஸ் valley breeze, right? mountain windங்கிறது வந்து நைட் டைம்ல இதே கண்டிஷன் ரிவர்சல் நடக்கிறதா வந்து we'll be seeing in what is that mountain breeze. Let's see this. In mountainous region during the day, right, the slopes get heated up. அந்த ஸ்லோப் ஃபுல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் ஆகுது. இது ஹீட் ஆகுறதுனால இங்க இருக்கக்கூடிய ஏர் வந்து it will be moving up, right? So up slope it will be moving up. So அந்த வேலிஸ்ல இருக்கக்கூடிய விண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இட் வில் பி கம்மிங் ஹியர் டு ஃபில் அப் திஸ் கேப். ஸோ இதனால தான் இட் இஸ் கால்ட் திஸ் valley breeze. Are you getting this point regarding valley breeze? Yes ma'am.
ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மவுண்டைன் விண்ட். இதே கண்டிஷன் இப்போ வந்து நமக்கு நைட் டைம்ல, ரைட்? இப்போ இங்க வந்து வார்ம் ஆச்சு இல்ல அந்த ஸ்லோப், இது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் கூலர் பிகாஸ் there is no sunlight, ரைட்? ஸோ இது வந்து கூல் ஆகுறதுனால அங்கங்க இருக்கக்கூடிய டென்ஸ் விண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கு கூல் ஆச்சுனால இட் வில் பி டென்சர், ரைட்? ஸோ இந்த டென்ஸ் விண்ட் வந்து இந்த டென்ஸ் ஏர் வில் பி டிசெண்டிங் இன் டு திஸ் வேலி ரீஜியன். இது இந்த இடத்துல நோக்கி வர்றதுனால இட் இஸ் கால்ட் அஸ் மவுண்டைன் விண்ட், ரைட்? இப்போ கோல்ட் ஏர் வந்து நமக்கு லோயஸ்ட் ரீஜன்ல இருக்கும்போது இதுக்கு மேல இருக்கிறது வந்து there will be warm air, right? So கீழே கோல்ட் ஏர் மேல வார்ம் ஏர் இருந்துச்சுன்னா it is what is called, I'm repeating it again, இது வந்து வேலி. பகல் நேரத்துல சன்லைட் இருக்கும்போது இது வந்து ஹீட் ஆகுது, இதனால இந்த ஏர் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இந்த வேலியில இருக்கக்கூடிய கோல்ட் ஏர் வந்து இங்க ஓடி வந்து it will be filling up, right? ஸோ இங்க வேலியில இருந்து பிரீஸ் வரதுனால it is called as valley breeze. இப்போ நைட் டைம் மூன் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லோப் என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் கூல்டு, ரைட்? இது கூல் ஆச்சு அப்படின்னா அங்க ஏர் வந்து டென்ஸ் ஆகுமா? இந்த டென்ஸ் ஏர் வந்து இட் வில் பி டிசெண்டிங் இன் டு திஸ் ரீஜியன், ரைட்? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மவுண்டைன் விண்ட். இப்போ இந்த வேலியில கீழே வந்து கோல்ட் ஏர் இருக்கு, இதுக்கு மேல வந்து வார்ம் ஏர் இருக்கு. வாட் இட் இஸ் கால்ட்? டெம்பரேச்சர் இன்வர்ஷன். இட் இஸ் கால்ட் அஸ் டெம்பரேச்சர் இன்வர்ஷன், ரைட்? ஸோ இதுதான் அந்த வேலி பிரீஸ், மவுண்டைன் விண்ட். And next thing is that katabatic wind. Mountain wind புரிஞ்சுல எல்லாத்துக்கும்? Yes ma'am. Okay, this is valley breeze and this is mountain wind. Day timeல நமக்கு warm air rise ஆகி cool air வந்து it will be subsiding and it will be going like this. So இதுதான் வந்து valley breeze. And night timeல நடக்கிறது it is mountain wind or mountain breeze, right? ஸோ கோல்ட் ஏர் வந்து சப்சைட் ஆகும், மேலே வந்து வார்ம் ஏர் இருக்கும். ஸோ இட் இஸ் த கண்டிஷன் கால் டெம்பரேச்சர் இன்வர்ஷன், ரைட்? இது வந்து நைட் டைம் மட்டும்தான் இருக்கும். இதே இது மார்னிங் சன்லைட் வந்ததுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வந்து ரிவர்சல் ஆயிரும். அதனால தான் நமக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ஒரு ஷார்ட் டூரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வித்தின் தி ஸ்ட்ரோபோஸ்பியர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் katabatic wind. The cool air of the high plateaus and ice fields draining into the valley is called as katabatic wind. ஒரு இப்போ டென்ஸ் ஏர் வந்து இட் இஸ் ஃப்ளோயிங் இன்டு தி வேலி, இதுதான் வந்து katabatic wind. எப்போ ஒரு கோல்ட் ஏர் வந்து டிசெண்ட் ஆகுதோ டுவர்ட்ஸ் ஒரு டவுன் ஸ்லோப் வருதோ இட் இஸ் கால்ட் அஸ் katabatic wind. See, this is cool surface. ஸோ இங்க இருந்து இட் வில் பி கம்மிங் டவுன், இதுதான் வந்து நம்ம வந்து katabatic windன்னு சொல்றோம். இதே வார்ம் ஏர் வந்து ரைஸ் அப் ஆகுது இல்ல, இதோட ஆப்போசிட் கண்டிஷன் தான் இட் இஸ் கால்ட் அஸ் anabatic wind, ரைட்? ஸோ anabatic wind இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி வார்ம் ஏர் ரைஸ் ஆகுறது இட் இஸ் கால்ட் அஸ் anabatic wind. அண்ட் கூல் சர்ஃபேஸ் பார்த்து நமக்கு இந்த wind வந்து it is flowing down or descending down அப்படின்னா it is called as katabatic wind. Is it clear? Should I repeat it again? Yes, ma'am. Which one, Ra? Okay. katabatic windங்கிறது என்ன அப்படின்னா வேலிஸ்குள்ள லைக் இது மவுண்டைன், இது வேலிஸ், சரியா? இந்த வேலிஸ்ல இங்க இருந்து இருக்கக்கூடிய கூல் ஏர் வந்து நமக்கு இந்த வேலிஸ்ல ட்ரெயின் ஆச்சு, டிசெண்ட் ஆச்சு அப்படின்னா இது பேர் தான் வந்து katabatic wind, ரைட்? ஒரு ஹை பிளாட்டியூஸ்ல இருந்தோ இல்ல ஐஸ் பீல்ஸ்ல இருந்தோ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த கூலான ஏர், டென்ஸ் ஏர் வந்து நமக்கு வேலிஸ்ல வந்து ஃப்ளோ ஆகும். அந்த விண்ட் ஃப்ளோ தான் we are calling it as katabatic wind. அண்ட் anabatic windங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வார்ம் சர்ஃபேஸ் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து இட் வில் பி கோயிங் அப்வர்ட்ஸ், ரைட்? இந்த மாதிரி அப் ஸ்லோப்ல இட் வில் பி ரைசிங். அண்ட் இதுதான் what we are calling அப்படின்னா anabatic wind, right? Okay. Is it clear? Yeah. Yes. Okay. Okay. Next thing is that this is another type of warm wind and occurs on the leeward side of the mountain range. What is leeward side? Opposite side of wind. Exactly, but not exactly. Let's see this. This is windward side. This is leeward side, right? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது இங்க வந்து ஓஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து ஒரு ஏர் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, ரைட்? ஸோ இது வந்து இட்ஸ் அ கிளவுட் அண்ட் ஆர் ஏர் வாட் எவர். இது ஃபுல்லாவே இருந்தது நமக்கு மாய்ஸ்சர் இருக்கு, சரியா? இப்போ இந்த கிளவுட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மவுண்டெயினை போய் ஹிட் பண்ணுது. ஸோ இப்படி ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா இதோட மாய்ஸ்சர் ஃபுல்லா இந்த சைட் கொடுத்துரும், ரைட்? ஸோ இந்த மவுண்டெயினை தாண்டி போகும்போது அனதர் சைட் ஆஃப் மவுண்டெயின் போகும்போது இதோட இந்த மாய்ஸ்சர் எல்லாமே விட்டுருச்சா. ஸோ வாட் இட் வில் பி, இட் வில் பி ட்ரையர், ரைட்? ஸோ இப்படி ட்ரை ஆன கிளவுட் வந்து இட் வில் பி கோயிங் அனதர் சைடு.
ஸோ அந்த சைட் போய் இட் வில் பி டிசெண்டிங். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் லீவர்ட் சைட், ரைட்? விண்ட்வர்ட் சைட்ல வந்து விண்ட் ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகிறது விண்ட்வர்ட் சைடு, அந்த இடத்துல வந்து இட் வில் பி ஷெட்டிங் இட்ஸ் மாய்ஸ்சர். ஸோ அதனால இங்கே ரெயின்ஃபால் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் லீவர்ட் சைடு வந்து யூஸ்வலாகவே இந்த சைட் ட்ரையாக தான் இருக்கும், ரைட்? இன் மோஸ்ட் ஆஃப் தி மவுண்டன்ஸ். இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் windward and leeward? Yes, ma'am. Okay, now another type of warm wind occurs on the leeward side of the mountain ranges, right? The moisture in these winds while crossing the mountain ranges, they will be condensed and precipitate. Condense na வந்து cloud ஆகுது, and condense is nothing but vapor வந்து, I mean liquids, wait a minute, வாட்டர் வேப்பர் வந்து வாட்டரா இல்ல அனதர் ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆகுறது வந்து கண்டென்சேஷன், அண்ட் அது வந்து மழையா பெய்யறதோ இல்ல ஃபாக் மிஸ்ட் இந்த மாதிரி மாறுறது வந்து precipitate ஆகுது. மோஸ்ட்லி ரெயின் இஸ் அசோசியேட்டட் வித் precipitation, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய மாய்ஸ்சர்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் when it descends down the leeward side, நெக்ஸ்ட் சைடு போகும்போது it will be drier, right? And it will be warmed up, right? ஸோ இந்த ட்ரையர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த சைடு இந்த லீவர்ட் சைட்ல இருக்கக்கூடிய கிராஸ்லாம் இருக்கு இல்லையா, ஐ மீன் கிராஸ் லேண்ட்ஸ் இருக்கலாம் அந்த சைடு, அதுல இருக்கக்கூடிய ஸ்னோ ஃபுல்லா இது வந்து மெல்ட் பண்ணிடும். இந்த ட்ரையர் இட் இஸ் ரொம்ப சின்ன டைம்லேயே வந்து இந்த ட்ரையர் இருந்து இது வந்து மெல்ட் பண்ணி விட்டுரும், ரைட்? இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைட்ல இருக்க கிராஸ் எல்லாமே வந்து இட் வில் பி அவைலபிள் ஃபார் தி கேட்டில்ஸ், ரைட்? மோஸ்ட்லி இது வந்து ஆப்பிரிக்கன் ரீஜியன்ஸ்ல வந்து இட் கேன் பி ஃபவுண்ட். இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் திஸ் பாயிண்ட்? அந்த ட்ரை விண்ட் என்ன ஆகும் அப்படின்னா வார்ம் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆயிடும். That's it. புரியுதுல்ல? Yes. Okay. Next thing is that a tertiary or local winds. சரி, இதுல வந்து நிறைய நேம்ஸ் வந்து நம்ம படிப்போம். You can remember, right? இது வந்து ஹார்ம்ஃபுல்லா இல்ல பெனிஃபிஷியலான்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாக்ட்லி யூ couldn't remember where it is அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் I have an idea, right? ஸோ இது எல்லாமே வந்து விண்டோட டைப்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், ரைட்? Let's say this tertiary or local winds. And yes, இப்போ ஒரு சின்ன ஏரியால let's say ஒரு கண்ட்ரிலயோ இல்ல ஒரு certain ரீஜியன்லயோ என்ன ஆகும் அப்படின்னா there will be some differences in the temperature and the pressure, right? இதனால நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுறதா இந்த local winds, right? And இந்த winds எல்லாமே வந்து it is quite local in the sense ஒரு சின்ன ஏரியாக்கு மட்டும் it will be confined அப்படிங்கிறதுனால it is called as local winds. And ஆல்ரெடி செட்ல ட்ரோபோஸ்பியர்ல லோயஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ்னால வரக்கூடிய விண்ட் தான் வந்து லோக்கல் விண்ட் ஆர் டெர்ஷரி விண்ட்ஸ், ரைட்? There are many types. First we are going to see about low, right? What is low? You might have crossed this word in your NCERT. It is a wind, like இது வந்து நார்தர்ன் இந்தியால எஸ்பெஷலி நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாலையும் பாகிஸ்தான்லயும் இருக்கக்கூடிய ஒரு விண்ட், லோக்கல் விண்ட் தான் இட் இஸ் கால்ட் அஸ் லூ, ரைட்? ஸோ இட் இஸ் அ ஹார்ம்ஃபுல் விண்ட், ரைட்? இது எங்க இருக்கும் அப்படின்னா நார்தர்ன் இந்தியால பிளைன்ஸ் ரீஜன்லையும் அண்ட் பாகிஸ்தான்லையும், ரைட்? இட் வில் பி வெரி ஹாட் அண்ட் ட்ரை விண்ட். அண்ட் இதோட டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் ஃப்ரம் 45 டிகிரி செல்சியஸ் டு 50 டிகிரி செல்சியஸ். இந்த ட்ரை விண்ட்னால இது ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால it is quite capable to cause sunstroke to the people, right? So it is quite harmful, right? This is regarding Loo. And you just remember this, it is a harmful wind, and the areas are northern India இருக்கக்கூடிய plains and Pakistan. You just remember this with the context of India alone, right? And it is very hot and dry wind, and temperature கூட தேவையில்லை. It is capable of causing the sunstroke to the people, right? This is regarding Loo. இது மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். Next is FOHN, phone, right? Or yeah, it is a beneficial wind. And Alps mountains la it is an important hot wind, right? And இதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல லாஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் விண்ட்ஸ்ல செகண்டரி விண்ட்ஸ்ல வந்து லைக் லீவர்ட் சைட்ல டிசெண்ட் ஆகும்போது நமக்கு இங்க இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட் எல்லாமே இட் வில் பி கம்மிங் அப்படின்னா, ஸோ இங்க இருக்கக்கூடிய ஸ்னோ எல்லாமே மெல்ட் ஆகுறதுனால இந்த விண்ட்னால இந்த ஸ்னோ எல்லாமே மெல்ட் ஆகுது. ஸோ இந்த கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய கேட்டல்ஸ்க்கு இட் இஸ் அவைலபிள், ரைட்? ஸோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹெல்பிங் இன் த ripening of grapes, right? This is regarding corn, right? It is a local important, it is an important wind in Alps region, and that's it. Is it clear regarding corn? You need to remember this only. It will be the beneficial wind. Area will be in this Alps mountain, and that's it. This helps the animals, grazing animals by melting the snow and aids in the ripening of grapes.
Shall we see the next one? Yes, ma'am. Okay, next is Chinook, right? இது எங்க இருக்கும் அப்படின்னா இதுவுமே வந்து it is a beneficial wind. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இந்த விண்டோ. And the location for this Chinook are USA and Canada, right? And இது வந்து ராக்கீஸ் மவுண்டன்ஸ்ல நமக்கு வெஸ்ட் ஸ்லோப்ஸ்ல நடக்குது. And these ranchersங்கிறது யாரு அப்படின்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல கேட்டில்ஸ் வந்து வளர்க்குறவங்க, ரைட்? they are the ranchers, right? And that's it. இதுவுமே வந்து கிராஸ் லைன்ஸ் தான் it is significance for this Chinook. Next is Mistral. It is a harmful wind, right? So இது வரைக்கும் harmful windல லூ பார்த்திருக்கோம் and Mistral பார்த்திருக்கோம், right? Now இது வந்து it is blow from Alps over the France, right? இது வந்து Alpsல இருந்து it will be starting and Mediterranean Sea பார்த்து it will be blowing, right? And இதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா blizzards will be there. Blizzardsங்கிறது வந்து it is a dangerous winter storms, right? And பனி புயல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்னோ எல்லாமே சேர்ந்து இங்க வந்து ஸ்ட்ராமா ஃபார்ம் ஆகும். தட் இஸ் blizzards in the southern France, right? And it is very cold and dry with a high speed. You need to remember Mistral is a harmful wind, harmful local wind, and it will be blowing over this southern France, right? It will be bringing this blizzards in southern France. This is regarding Mistral. Shall we see next? Yes, ma'am. Okay. Next is Sirocco. It is a harmful wind, right? And இது எங்க இருந்து வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஆல்ப்ஸ் மவுண்டன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு மிஸ்ட்ரல்ங்கிறது. This is starting from this Sahara and it will be reaching this North Africa and southern Europe, right? So it is a harmful wind, right? It is a warm, dry and tropical air mass. Just remember these alone. And it will be originating in Sahara Desert and it will be எதை affect பண்ணும் அப்படின்னா in the countries or in the region, in this North African region and the southern Europe. This is regarding Sirocco. And yes, it will be causing dusty dry conditions, right? Sirocco will be causing dusty dry conditions along this northern coast. You just remember those regions only, Africa and southern Europe. And Mediterranean Sea வந்து there will be storms, right? And this is regarding cold wind and warm winds. These are some of the names we have discussed: Mistral, Sirocco, Loo and Chinook, right? This is the location of these tertiary winds. And Haboob is a non-directional one. மீதி எல்லாத்துக்குமே வந்து there is some direction, and for this Haboob wind there is no direction for that. Next is Harmattan, right? இது எங்க இருக்கும் அப்படின்னா this is from the Sahara Desert and okay, இது வந்து Sahara Desertல originate ஆகும். It will be blowing towards this Africa and yes, இங்க இருக்கா, இங்க இருந்து it will be starting, right? இங்க இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு it will be coming up, but over the ocean cross பண்ணி வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா it will be gaining up the moisture, right? அதனால this coast will be benefiting from this Harmattan one, right? And அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க, ரைட்? அங்க இருந்து சாண்ட் இதெல்லாமே எடுத்துட்டு வரதுனால it will be dusty and all, and இது வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்காவை ஹிட் பண்ணும்போது it will be moist. அங்க இருக்கக்கூடிய மாய்ஸ்ட் எல்லாமே இதை எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ இதனால it will be calling it as doctor winds in the Guinea coast areas of Western Africa, right? This is regarding Harmattan. It is a beneficial one. And okay, this is Kamsi, right? This is warm, dry and dusty. Mostly இதுல வந்து sand particles எல்லாமே இருக்கும், right? It will be flowing over this northern Africa and Arabia. You just remember that Kamsi is a wind, right? It will be warm and dry and dusty, and இது வந்து temperate cyclone form ஆகிறதுக்கு it is டெம்பரேட் சைக்ளோனுடைய ஃபார்வர்ட் சைட்ல இது வந்து வி ஷேப்ல இருக்கும். டெம்பரேட் சைக்ளோன் இதோடைய ஃபார்வர்ட் சைட்ல வந்து நமக்கு இந்த டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் will be there, right? This is regarding Kamsi and this is 38 to 48 degrees Celsius. Next is Simu, right? And the Simu, it will be resulting in unpleasant weather. போதும், அது வரைக்கும் எழுதியிருந்தா. Simu is from in this Arabian desert and it will be giving or producing some unpleasant weather. And next is dust devils. Dust devils, it வந்து like
டர்னடோ ஷேப்ல இட் வில் பி லைக் பார்க்கறதுக்கு இருக்கும் அண்ட் இட் இஸ் குவைட் பவர்ஃபுல். இதனால நமக்கு இந்த ரூஃப் கூட இது வந்து எடுத்துட்டு போயிடும். ஸோ இட் இஸ் குவைட் ஹார்ம்ஃபுல் ஒன்லி டஸ்ட் டெவில்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லெவன்டர். No need to read this leventer. And yeah, just remember this pamper alone. This wind is blowing in the pampas of South America, right? நம்ம வந்து world climatic region படிக்கும்போது we will be discussing about this pampas, and it is similar to northers of North America and Siberia. No need. Okay, in the pamper வந்து it is more active during winters, and the time period it is from July to September. This is regarding Pampero. And the next last one is Buran. It is extremely cold northeasterly or easterly wind. It எங்க இருந்து blow ஆகும் அப்படின்னா from the central Siberia and eastern Russia it will be blowing, right? We have discussed Buran, Pampero and Leventer, Dust Devils, Simo and comes in. இது வந்து temperate cyclone உடைய ஃப்ரண்ட்ல இருக்கும், right? It is a dust storm. This comes in is. And Harmattan, it is a beneficial wind. It is also called as doctor winds, right? And Sirocco is a harmful wind. Sahara Desert it will be coming, and it is originating from there. Next is Mistral. It is a harmful wind. இதனால ஏற்படக்கூடியது வந்து blizzards, right? It is a dangerous windstorm. Next is Chinook. It is a beneficial wind, and it will be helping the grass-eating animals, right? And next is Fawn. It is a beneficial wind, and it will be helping this ripening of grapes, right? And it is over this Alps mountain, and Chinook is over this Rockies mountain. Next is Lu. It is from northwestern part of India. Is it clear regarding this tertiary winds? Yes, ma'am. Okay, map பார்க்கலாமா? ஒரு 5 to 6 locations பார்த்துட்டு we shall continue the class. Shall we? Okay, ma'am. Okay. இப்போ 50 locations பார்த்துருந்தோமோ? Yes, ma'am. Okay. Let's start from today. எழுதிக்கிறீங்களா? Yes, ma'am. Okay. First one, Turpanjal Range. Second is Shivalik Range. Fourth one is Ladakh Range. Fifth one is Jaskar Mountains. Jaskar, Zaskar, Jaskar Mountains. Sixth one is Rohilkhand Plains. Okay. எத்தனாவது நம்பர்ப்பா? 7th. Yes, ma'am. Okay. Ular Lake. WULAR. Ular Lake. It is important. And just locate this in your atlas. Pamir Knot. PAMIRKNOT. Pamir Knot. It is 8th one. And 9th one is River Chenab. Tenth one is Mansarovar Lake.
And 11th one is Nanda Devi Peak. It's Nanda Devi Peak. 12th one is Nanga Parbat. NANGAPARBAT. Nanga Parbat. That is 12th one. Mishmi Hills. Number என்ன? 13. Okay, Yes. that is okay. Mishmi Hills. 14th is Dafla Hills. 15th one is Patkaibam, right? PATKIBUM, Patkaibam. That is 15th one. Garo Hills, 16th one. #17 Kasi Hills, KHASI, Kasi Hills. 18th one, Jaintia Hills, JAINTIA, Jaintia Hills. 19th one, Mikir Hills, MIKIR, Mikir Hills. 20th one is Naha Hills. 21 Barail Range, BARAIL, Barail Range. 22 Mizo Hills. 23 Mount Kanchenjunga, Kanchenjunga, KANCHENJUNGA. 24 Chota Nagpur Plateau. 25 மேம் நேத்தே சோட்டா நாக்பூர் பிளாட்டி மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணியாச்சா? ஓகே, let's stop here then. 23 ஓட ஸ்டாப் ஆயிருக்கு. Yes ma'am. Okay. Okay, there is one task for you regarding this map. Tropic of Cancer இருக்கு இல்லையா இந்தியால? Yes. அது வந்து எந்தெந்த ஸ்டேட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டு போகுது, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறது மட்டும் பார்த்துட்டு வாங்க, சரியா? ஃப்ரைடே கிளாஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரைடே we shall see this, or this is Tropic of Cancer. எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து இட் இஸ் கட்டிங் இந்தியால மட்டும், ரைட்? அது மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. இஸ் இட் ஓகே? Yes ma'am. ஓகே, தென் மேப் போதும். ரிவர்ஸ் வந்து ரிவர்ஸ் படிக்கும்போது பார்த்துக்கலாம், ஒவ்வொரு ரிவராக பார்த்தா தான் புரியும். இது ஒரு மாதிரி கிளம்ஸியா இருக்கு. And that's it for today mapல. Shall we see this? Or do you have any other doubts? கிளாஸ் ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்காப்பா? No ma'am. ஓகே, எனிவன் எனி அதர்? யாருக்காவது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அப்படி No, ma'am.
ஓகே ஓகே ஓகே. இதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் நம்ம ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். லைக் ஓரளவுக்கு ஆன்சர் ரெகுலரா எழுதுறவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஸோ கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் கவனிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து லைக் 3 days நம்ம வந்து எம்சிக்கு வச்சுக்கலாம். ஜஸ்ட் 2 days மட்டும் we shall have this answer writing practice. And is it okay or 3 days உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் வேணுமா? மேம் இது ஓகே தாங்க மேம். 3 days வந்து MCQs. அதானப்பா ஓகே சொன்னீங்க? எஸ் மேம், எஸ் மேம். ஓகேடா. சரி, இதுக்கப்புறம் இருக்கிற இதெல்லாம் வந்து ஆல்ரெடி we have crossed, லைக் ஆல்ரெடி இங்க எங்கேயாவது படிச்சிருப்பீங்க regarding this evaporation condensation. So we shall see this, right? What is evaporation? மேம் வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா மாறுறது. ஓகே, வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா மாறுறது. What is condensation? வாட்டர் வேப்பர் வாட்டரா மாறுது. வாட்டர் வேப்பர் வாட்டரா மாறுறது. டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? பிளான்ஸ்குள்ள இருந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் வெளியே வருது, எவாபரேட் ஆகுது. That is transpiration. What is sublimation? Solid to gaseous form, direct or trans. ஓகே, சாலிட் டு gaseous ஃபார்மா டைரக்டா கன்வெர்ட் ஆகுறது வந்து சப்ளிமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீட்டில் சூடம் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிட்டோம் அப்படின்னா தட் இஸ் அ சாலிட் ஒன். அண்ட் ஒரு 2 to 3 days கழிச்சு பார்க்கும்போது அதில் பாதி சர்ஃபேஸ் வந்து இருக்காது, அதாவது பாதி ஏரியா இருக்காது. அது என்ன இருக்குன்னா இட் வில் பி gaseous ஃபார்மா, இட் வில் பி கன்வெர்டட், ரைட்? தட் இஸ் கால்ட் அஸ் சப்ளிமேஷன். அண்ட் வாட் இஸ் salinity? சால்ட் கண்டென்ட். Salt content in the water, that is salinity. And precipitation, ரெயின். எக்ஸாக்டா ரெயின் சொல்ல முடியாது, ரெயினும் உண்டு. ஸ்னோஃபாலுமே precipitation தான். லைக் அது என்ன ஃபார்மேட்ல நமக்கு வருதோ அதை பொறுத்து. லைக் வாட்டரா வந்துருச்சுன்னா இட் இஸ் ரெயின். இதே வந்து நமக்கு கிறிஸ்டல்ஸ் இல்ல ஐஸ் ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்னோ. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் சம் ஆஃப் தி ப்ராசஸ். அண்ட் லெட்ஸ் see this எவாப்ரேஷன். எவாப்ரேஷன்ங்கிறது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, எப்பவுமே இந்த ஷேன் TiON முடிஞ்சு அப்படின்னா இட்ஸ் அ ப்ராசஸ், ரைட்? எவாப்ரேஷன், வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகுது, ரைட்? லிக்விட் வந்து டைரக்டா gaseous ஃபார்மா கன்வெர்ட் ஆகுறது தான் வந்து எவாப்ரேஷன், ரைட்? It is a process by which water is transformed from liquid to gaseous state, right? water vapor convert ஆகுது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது heat is the main cause for this evaporation, right? So what is meant by saturation? தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்கப்பா. ஃபில்ட்ரேஷனா? ஃபில்ட்ரேஷனா? எஸ் மேம். ஓகே, not filtration. Okay, let's see this. Saturation என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு பாக்ஸ், சரியா? இப்போ இதுல வந்து நம்ம ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸோடைய சேச்சுரேட்டட் லிமிட் எவ்வளோ அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட், அதிகபட்சம் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுதோ அதுதான் சேச்சுரேஷன், ரைட்டு? ஸோ அந்த சேச்சுரேட்டட் லிமிட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கிளவுட்னால இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வாட்டர் வேப்பர் எடுத்துக்க முடியாது, ரைட்டு? ஜஸ்ட் இது வந்து பாக்ஸ்ல பார்த்தோம், இப்போ வாட்டர் வேப்பர் வச்சு பார்க்கலாம். சேச்சுரேஷன்ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ கிளவுடு இல்ல சம்திங், ரைட்? இது ஃபுல்லா நமக்கு வாட்டர் வேப்பர் இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த கிளவுட்னால ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டர் வேப்பர் கூட ஆட் பண்ணிக்க முடியாது. ஹையஸ்ட் பாயிண்ட் லிமிட், த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருக்கும் இல்லையா, அதிகபட்ச அளவு, அதுதான் சேச்சுரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சொல்யூஷன் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அதுல வந்து சுகர் சொல்யூஷன்ல 100 ml ஆஃப் வாட்டர்ல 10 ml ஆஃப் சுகர் இல்ல சால்ட் வந்து கரையும் போது ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும், சரியா? இப்போ ஃபுல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 2 ml போடும்போது அது வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா அந்த வாட்டர்ல டிசால்வ் ஆகாம செடிமெண்டா கீழே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் பிகேம் அன்சாச்சுரேட்டட், ரைட்? விச் மீன்ஸ் லைக் சேச்சுரேட்டட் பாயிண்ட் வந்து தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா ஏதாவது? எஸ் மேம். ஓகே,
இப்போ சேச்சுரேஷன்ங்கிறது வந்து த்ரெஷ்ஹோல்டு லிமிட், அதிகபட்சம் அவ்வளவுதான் அதுல வந்து வித்ஹோல்ட் பண்ண முடியும். அது தாண்டி வந்துச்சு அப்படின்னா அது ரெயினா வந்துடும் நமக்கு. இதுதான் வாட்டர் வேப்பர்ல நமக்கு சேச்சுரேஷன்ங்கிற ஒரு பாயிண்ட். லெட்ஸ் see this now. ஓகே, movement of air replaces the saturated layer with unsaturated layer. இப்போ ஏர் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனால இந்த saturated layer இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு வந்து it will be replaced by this unsaturated layer. ஒரு லேயர் வந்து சாச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து precipitate ஆயிரும். நமக்கு நெக்ஸ்ட் unsaturated வந்து நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஏர் வந்து கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே தான் இருக்கு, விண்ட் மூமெண்ட் இருந்துட்டே இருக்கு, ரைட்? ஸோ நமக்கு விண்ட் மூமெண்ட் ஜாஸ்தியா இருக்கும் போது எவாபரேஷனும் ஜாஸ்தியா இருக்கும், ரைட்? இஸ் இட் கிளியர் திஸ் பாயிண்ட்? எஸ் மேம். ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே தானே? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் எவாபரேஷன், ரைட்? இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த எவாபரேஷன் ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். எவாபரேஷன் ரேட் இன் த சென்ஸ் லைக் எவ்வளோ ஸ்பீடா அது எவாபரேட் ஆகுதோ அந்த இதை வந்து அஃபெக்ட் பண்றது, ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்க எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பிரசன்ட் ஆயிருக்கும் அதை பொறுத்து இட் வில் பி வேரி, ரைட்? இப்போ இங்க வந்து ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும்போது நமக்கு எவாபரேஷன் நடந்துட்டே தான் இருக்கும். இப்போ லெட்ஸ் சே இங்க ஒரு பாண்ட் இருக்கு, ஐ மீன் ஆமா, இப்போ இதுல வந்து ஒரு 100 ml 10 liters ஆஃப் வாட்டர் இருக்கு. இந்த 10 லிட்டர் வந்து 8 லிட்டரா எவாபரேட் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு 2 liters மட்டும் தான் இருக்கும் எவாபரேட் ஆகுறதுக்கு, ரைட்? ஸோ இப்போ இதே இது வந்து ஒரு ஓஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவாபரேட் ஆக நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய வாட்டர் இருந்துட்டே இருக்கும், ரைட்? ஸோ வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை பொறுத்து இந்த எவாபரேஷனோட ரேட் வந்து இட் வில் பி சேஞ்சிங், ரைட்? நெக்ஸ்ட் திங் இஸ் த டெம்பரேச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராபிக்கல் ரீஜன்ல நமக்கு இந்த எவாபரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். வை? இன்சுலேஷன் அதிகம். இன்சுலேஷன் அதிகமா இருக்கிறதுனால டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், அதனால எவாபரேஷன் அந்த இடத்துல ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க நமக்கு கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வந்து இருக்கு. லைக் பகல் ஃபுல்லா வெயில் அடிக்கும், 3 o'clock ஆனதுக்கு அப்புறம் அந்த கிளவுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அண்ட் வாட் இஸ் ஹியூமிடிட்டி? மேம் மாய்ஸ்சரா இருக்கிறது. ஈரப்பதம், சரியா? அப்போ வாட்டர்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர்லன்னு சொல்லணும், ஐ மீன் அட்மாஸ்பியர்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கோ அதுதான் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட், தட் இஸ் ஹியூமிடிட்டி, ரைட்? இப்போ ரிலேட்டிவ்ங்கிற வேர்ட் வந்துருச்சுனாலே வந்து எந்த இடத்துலயா இருக்கட்டும், இப்போ ரிலேட்டிவ் பாவர்ட்டி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ ரிலேட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி, ரைட்? வி ஆர் கம்பேரிங் திஸ் ஒன் வித் அனதர் ஒன். ஸோ இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிங்கிறது வந்து இப்போ இது வந்து ஒரு எம்டி கிளாஸ், சரியா? இதோட ஹையஸ்ட் குவான்டிட்டி வந்து 100 ml. இதுல வந்து நமக்கு 50 ml வந்து இதுல இருக்கு. இது வந்து ஒரு எம்டி கிளாஸ், ரைட்? அண்ட் இங்க ஒரு 10 ml இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 50 ml இருக்கக்கூடியது ஆல்ரெடி இங்க 50 ml இருக்கு. இதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 50%, ரைட்? இது வந்து 0%. இப்போ இந்த 50 ml வந்து நமக்கு ஃபுல் ஹியூமிடிட்டி ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு 50% ஃபில் பண்ணா போதும்ல. ஸோ இந்த கிளாஸோடைய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 50%. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிங்கிறது வந்து இன்னொரு ஐ மீன் ஃபுல் பர்சன்ட், அதாவது ஃபுல் ஹியூமிடிட்டி 100%ஓட கம்பேர் பண்ணும்போது இன்னும் எவ்வளோ அட்டைன் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, யாருக்காவது ரிப்பீட் பண்ணுமா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி? ஓகே, லெட்ஸ் see this. நெக்ஸ்ட் இஸ் ஏரியா ஆஃப் எவாபரேட்டிங் சர்ஃபேஸ். நம்ம இதுக்கு முன்னாடி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் எவாபரேட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் வந்து நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எவாபரேஷனோட ரேட்டும் ஜாஸ்தியா தான் இருக்கும். இதே இந்த எவாபரேட்டிங் ஏரியா ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா எவாபரேஷனும் கம்மியா தான் இருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் wind speed, ரைட்? லெட்ஸ் see this. ஓகே, a high wind speed removes the saturated air from the evaporating surface, right? இங்க ஒரு saturated air இருக்கு அப்படின்னா இந்த wind speed ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த ஏர் வந்து it will be moving away and இங்க ஒரு unsaturated layer வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? So it is replacing it with the dry air which favors more evaporation. So wind speed ஜாஸ்தியா இருக்கும்போது நமக்கு வந்து evaporation ஜாஸ்தியா தான் இருக்கும், ரைட்? Now when there is a combination of high temperature and very low relative humidity and strong winds, which means இங்க சன் இருக்கு, சரியா? இப்போ இங்க ஓஷன் இருக்கு, ஆல்ரெடி இங்க ஒரு சாச்சுரேட்டட் லேயர் ஆயிடுச்சு. சாச்சுரேட்டட் தான், இதுக்கு மேல அதனால எந்த ஒரு வாட்டர் வேப்பரையும் ஹோல்ட் பண்ண முடியாது. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் விண்ட். ஸோ ஸ்ட்ராங் விண்ட் வந்து என்ன ஆகும், இந்த இது வந்து இட் வில் பி மூவிங் அவே, ரைட்? ஸோ இட் வில் பி மூவிங் அவே அண்ட் இந்த இடத்துல இன்னொரு ஏர் மாஸ் வந்து வில் பி ஹியர், ரைட்? ஸோ இப்போ இந்த ஏர் மாஸ் வந்து இட் வில் பி ட்ரை ஒன்லி, ரைட்?
அண்ட் ஆல்சோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்க்கும்போது ட்ரை ஏர்னா அந்த ஹியூமிடிட்டியே இருக்காது. லெட்ஸ் சே ஒரு 5% இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 95% இட் வில் பி இங்கே எவாபரேட் ஆகக்கூடிய வாட்டர் வேப்பரை இட் கேன் வித் ஹோல்டு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அகெயின் இட் வில் பி 95% இங்கேருந்து எவாபரேட் ஆனதுக்கப்புறம் திருப்பி இங்கே ஒரு ஸ்ட்ராங் விண்ட் வரும், இந்த சேச்சுரேட்டட் லேயர் வில் பி கோயிங் அவே அண்ட் அனதர் செட் ஆஃப் ட்ரையர் வில் பி கம்மிங் அண்ட் இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. Okay. Now, this leads to dehydration of soil at the to a depth of several inches. Right? இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து ஓஷன் சர்ஃபேஸ் ஓகே, இது பிளாக் சாயில் மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஹீட் ஜாஸ்தியாக அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாயில்லாம் இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாயிலுமே வந்து டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இஃப் யூ ஹேவ் எவர் விசிட்டட் த பிளாக் சாயில் அப்படின்னா அதுல வந்து டீப் கிராக்ஸ்லாம் இருக்கும்ப்பா. லைக் எப்படி சொல்றது, இந்த இந்த மண்ணில் வந்து மழையே பெய்யாதாங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண வச்சிரும். லைக் ரொம்ப கிராக்ஸா டீப் கிராக்ஸா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அதுக்குள்ள இருந்து ஸ்னேக்ஸ்லாம் வரும், அவ்வளோ பெரிய கிராக்ஸ்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் செவத்துல எல்லாம் ஒரு கிராக் இருக்கும்ல, அந்த மாதிரி கிராக் இல்லை, லைக் இந்த இவ்வளோ பெரிய கிராக்லாம் இருக்கும் லைக் அதில். ஸோ வந்து சாயில் டீஹைட்ரேட் ஆகுறதுக்கு இந்த எவாபரேஷன் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டர் தான், ரைட்? அண்ட் ஓகே, we have deviated. விண்ட் ஸ்பீட் பார்த்துட்டு இருந்தோம். ஹவு திஸ் விண்ட் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ஓஷன் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது அங்கே ஓஷன் இருக்கு, ஸோ எவாபரேஷன் நடந்துட்டு இருக்கும். இது லேண்ட் சர்ஃபேஸ்ல பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சாயில்மே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லீடிங் டு திஸ் டீஹைட்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் ஏர் ப்ரெஷர், ரைட்? ஓகே. அண்ட் இந்த எவாபரேட்டிங் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ப்ரெஷருமே வந்து இட் இஸ் அஃபெக்டிங் திஸ் எவாபரேஷன் ப்ராசஸ், ரைட்? அண்ட் lower pressure over open surface of the liquid results in higher rate of evaporation because இங்க லோ ப்ரெஷர் இருக்குனாலே இங்க வந்து ஏர் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் எவாபரேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ லோ ப்ரெஷர் இருக்கிற இடத்துல நமக்கு ஹை எவாபரேஷன் will be there. Is it clear regarding this air pressure? Yes, ma'am. Okay. Next one is that composition of water. இப்போ வந்து let's try this. சல்லினிட்டா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட், ரைட்? இப்போ ஒரு பிளைன் வாட்டர் இருக்கு அப்படின்னா அது ஈஸியா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா இட் வில் பி ஈஸிலி எவாபரேட்டட், ரைட்? இதே இதுல சால்ட் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா இட் வில் பி கொஞ்சம் ஸ்லோவா தான் என்ன ஆகும் அப்படின்னா எவாபரேட் ஆகும், ரைட்? அண்ட் எவாபரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு salinity ஆஃப் வாட்டர், ரைட்? இப்போ அதிகமா salinity இருக்கு அப்படின்னா எவாபரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், ரைட்? The rate of evaporation is always greater over fresh water. சால்ட் வாட்டரை விட நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா சால்ட் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால எவாபரேஷன் will be higher. And under similar conditions, ocean water evaporates about 5% more slowly than the fresh water. This is a fact. If you're writing regarding this அப்படின்னா you can include in your answers, right? And composition of waterல salinity ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எவாபரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா it will be in a slower rate, right? For example, ocean water வந்து it will be evaporates about 5% more slowly than the fresh water, right? And next thing is that more evaporation by the plants. இது பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரலாவே ஒரு ஃபாஸ்டர் ரேட்ல இட் வில் பி எவாபரேட்டிங், ரைட்? லேண்டை விட நமக்கு பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் வில் பி எவாபரேட்டிங். திஸ் இஸ் ரிகார்டிங் எவாபரேஷன், ரைட்? இஸ் இட் கிளியர்? எனி டவுட் இன் எவாபரேஷன் அண்ட் ஃபேக்டர்ஸ்? No, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கண்டென்சேஷன், ரைட்? கண்டென்சேஷன்ன்றது என்ன அப்படின்னா இப்போ வாட்டர் வேப்பர் வாட்டரா கன்வெர்ட் ஆகுறது கண்டென்சேஷன். அது வந்து வாட்டர்னா எக்ஸாக்டா வாட்டர்னு சொல்லிட முடியாது. இட் கேன் பி எனி திங், ரைட்? டியூவா இருக்கலாம், ஃப்ராஸ்டா இருக்கலாம், ஃபாகா இருக்கலாம், லைக் என்ன மிஸ்டா கூட இருக்கலாம், ரைட்? ஸோ அதோடைய எக்ஸாக்ட் ஃபார்ம் வந்து நாட் எக்ஸாக்ட்லி டு பி த வாட்டரா இருக்கணும்னு இல்லை, ரைட்? அண்ட் இப்போ வந்து நமக்கு ஹீட்னால என்ன ஆகுது அப்படின்னா எவாபரேஷன் ஆகுது. கண்டென்சேஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும், ரைட்? பை திஸ் ப்ராசஸ் கண்டென்சேஷன் heat will be lost by this water vapor. See this is when moist air is cooled, it may reach a level when its capacity to hold water vapor ceases, right? இப்போ இந்த moist air இருக்கு இல்லையா, லைக் இது எப்போ கூல் ஆகும் அப்படின்னா இப்போ அதோட கெப்பாசிட்டி இருக்குல்ல, லைக் இதுக்கு மேல எந்த ஒரு வாட்டர் வேப்பரையும் ஹோல்ட் பண்ண முடியாது, அதுதான் அந்த சேச்சுரேட்டட் பாயிண்ட் 100%. அதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியுமே வந்து இட் இஸ் அட்டைன்டு ஃபுல்லா ஹியூமிடி ஐ மீன் சேச்சுரேஷன் பாயிண்ட் அட்டைன் ஆயிடுச்சுனாலே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து இட் இஸ் 100%. அண்ட் இட் இஸ் ஆல்சோ நேம்ட் அஸ் டியூ பாயிண்ட், ரைட்? இதுக்கு மேல அது ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து டியூ பாயிண்ட்னு சொல்லி சொல்றோம், ரைட்? அண்ட் இந்த ஃபேஸ் தான் வந்து கண்டென்சேஷன், ரைட்? அண்ட் இப்போ எக்ஸஸா இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கண்டென்சிங் இன்டு லிக்விட் ஃபார்ம், ரைட்?
இப்போ அது லிக்விடா கன்வெர்ட் ஆகாம டைரக்டா சாலிடா போய் கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் சப்ளிமேஷன். இந்த மாதிரி ஜென்ரலா வந்து while studying this matter you have learned this solid, it will be changing into liquid and it is gases. இதுல இந்த ஃபார்மேட்ல இல்லாம ஏதாவது ஒரு ஃபார்மேட் ஸ்கிப் ஆயிட்டு டைரக்டா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா then it is called as sublimation, right? அது எப்படி வேணா இருக்கலாம், right? Is it clear regarding this condensation? Yes. ஓகே, இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கும்போது ஐ மீன் இப்போ கண்டென்சேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா we have discussed this word hygroscopic nuclei அப்படின்னு. இப்போ ஏர் இருக்கு இல்லையா, இட் இஸ் மிக்சர் ஆஃப் கேசஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாமே இருக்கும்போது நமக்கு இந்த டஸ்ட் பார்ட்டிகலை சுத்தி இந்த வாட்டர் வேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி ஃபார்மிங், ரைட்? இதுதான் வந்து we are calling it as hygroscopic nuclei, right? So that is hygroscopic condensation nuclei, right? இந்த கண்டென்சேஷன் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல் சுத்தி போய் இது வந்து கூலாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து what we are calling it as hygroscopic condensation nuclei, right? அந்த பார்ட்டிகல் என்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னா particles of dust, smoke, pollen grains and salt from the ocean, right? இது எல்லாமே வந்து it is a good nuclei because they absorb the water, right? And yeah, condensation also takes place when the moist air comes in contact with some colder object, right? ஒரு சில டைம்ல இந்த கண்டென்சேஷன் எப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னா இந்த I think it will be clear after reading. Okay, read this last point. Condensation takes place when the dew point ங்கிறது என்ன அப்படின்னா 100% relative humidity இல்ல அப்படின்னா saturation point, சரியா? இந்த கண்டென்சேஷன் எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா இந்த டியூ பாயிண்ட்ங்கிறது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட கம்மியா இருக்கும் போது நடக்கும், ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட ஹையரா இருக்கும் போது நமக்கு இந்த டியூ பாயிண்ட் வந்து நடக்கும், ரைட்? ஃப்ரீசிங் பாயிண்ட்ங்கிறது வந்து லைக் அதுக்கு வந்து 0 டிகிரி செல்சியஸா. இப்போ கண்டென்சேஷன் கேன் டேக் பிளேஸ் அந்த டியூ பாயிண்ட் அட்டைன் பண்ண முன்னாடியே நமக்கு நடக்கலாம், இல்ல அந்த டியூ பாயிண்ட் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இந்த கண்டென்சேஷன் வந்து நடக்கலாம், ரைட்? அண்ட் இதை பேஸ் பண்ணி அதோடைய ஸ்ட்ரக்சர் வில் பி வேரி. சில டைப் ஆஃப் கிளவுட்ஸ் வில் பி ஃபார்மிங் இன் திஸ் லோயர் பாயிண்ட், ஐ மீன் ஃப்ரீசிங் பாயிண்டோட கம்மியா இருக்கும்போது நமக்கு certain type of clouds ஃபார்ம் ஆகும். அண்ட் டியூ, ஃப்ராஸ்ட், ஃபாக் இது எல்லாமே வந்து it will be based upon this temperature only. Is it clear regarding this point? Yes, ma'am. Okay, let's see this. In this x-axis, heat is getting added. இந்த சைட் போக போக நமக்கு ஹீட் ஆட் ஆகுது. அதே இது நம்ம பேக்வர்ட் சைடு இந்த சைட் போகும்போது நமக்கு ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு, விச் மீன்ஸ் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் நமக்கு வாட்டர்ன்றது, ரைட்? அண்ட் திஸ் இஸ் டெம்பரேச்சர். லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சாலிட் ஃபேஸ்ல இருக்கு அண்ட் பிங்கிறது வந்து இட் இஸ் சாலிட் ஆர் லிக்விட். இதே இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு மெல்ட் ஆகும். இதே இது நமக்கு டெம்பரேச்சர் ஐ மீன் ஹீட் வந்து நமக்கு ரெடி கூலர் சர்ஃபேஸா இருந்தது அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் ஃப்ரீஸ்டு, ரைட்? அண்ட் திஸ் இஸ் லிக்விட். அண்ட் இதே லிக்விட் ஃபார்மேட்ல நடக்கும்போது நமக்கு வேப்பரைசேஷன் இருக்கும். இதே இது கூல் டவுன் ஆகணும் அப்படின்னா இட் வில் பி கண்டென்சேஷன், ரைட்? இட் இஸ் நத்திங் பட் வாட்டர் வந்து மெல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாலிட் ஃபேஸ்ல இருக்கிறது வந்து மெல்ட் பண்ணும்போது நமக்கு வந்து லிக்விடா கன்வெர்ட் ஆகும். இதே லிக்விட் வந்து நமக்கு ஃப்ரீஸ் பண்ணும்போது will be getting this again solid, right? இதே மாதிரி தான் நமக்கு வந்து condensation and vaporization, வாட்டர் வேப்பருக்கும் லிக்விட்க்கும். Is it clear? Yes, ma'am. Okay. Now, condensation therefore depends upon the amount of cooling and the relative humidity of the air, right? So கண்டென்சேஷன் எதை பொறுத்துலாம் இருக்கும் அப்படின்னா அண்ட் எவ்வளவு தூரம் அது கூல் ஆகுதோ அதை பொறுத்தும் அண்ட் ஏர்ல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இதை பொறுத்து நமக்கு கண்டென்சேஷன் வில் பி வேரி, ரைட்? அண்ட் திஸ் இஸ் வேர் த கண்டென்சேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் தட் நமக்கு அந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, ஏருடைய டெம்பரேச்சர் இது வந்து டியூ பாயிண்ட்டுக்கு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டென்சேஷன் நடக்கும், ரைட்? அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் நமக்கு வால்யூமும் ரெடியூஸ் ஆச்சு, டெம்பரேச்சரும் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா கண்டென்சேஷன் வில் பி டேக்கிங் பிளேஸ். அண்ட் இஃப் மாய்ஸ்சர் இஸ் ஆடட் டு த ஏர் த்ரூ எவாபரேஷன், இப்போ இங்க ஒரு கம்மி லோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏர் மாஸ் இங்க இருக்கு, இப்போ இங்க இருந்து எவாபரேட் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இட் வில் பி involving in this condensation process, right? And this is regarding condensation. And next is cloud names and classification. This is the last topic for today's class. And இதுக்கு பேர் வச்சது யாரு அப்படின்னா லூக் ஹவார்ட், ரைட்? ஹி இஸ் amateur, which means like இவரோட புக்ல ஒரு கிளாசிஃபை பண்ணியிருப்பாரு ஒவ்வொரு கிளவுட வந்து. இவரோட புக் நேம்
சாரி, the book name is Modification of Clouds. And இதுல வந்து ஒரு cloud structure பார்த்து இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு நேம் கொடுத்திருப்பாரு. அண்ட் கிளவுட்ஸ் வந்து அதோட ஷேப்பை வந்து கண்டினியூஸா மாத்திக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் தேர் ஆர் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ஸ், ரைட்? இப்போ நம்மளே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு கிளவுட் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஆஃப்டர் 5 minutes அந்த கிளவுட் அதே ஷேப்ல வந்து இட் ஒன்ட் பி. அண்ட் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவர் கொடுத்திருக்க புக்ல கொடுத்திருக்க டேர்ம்ஸே வந்து லேட்டர் இட் வாஸ் அடாப்டட், ரைட், பை திஸ் வேர்ல்ட் மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அண்ட் இவரோட கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி டோட்டல் கிளவுட்ஸை வந்து ஒரு 10 மெயின் குரூப்ஸா we have classified, that is called as genera, right? அண்ட் கிளவுட்ஸ் வந்து எந்த லெவல்ஸ்ல இருக்கோ அதை பொறுத்து 3 லெவல்ஸா இருக்கு, ரைட்? 3 நேம்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் இஸ் கிளவுட் லோ, தட் இஸ் CL, கிளவுட் மீடியம் அண்ட் கிளவுட் ஹை, ரைட்? லோ லெவல்ல, மீடியம் லெவல்ல, ஹை லெவல்ல இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து கிளவுட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் ஆர் டிவைட் பண்ணியிருக்கோம், ரைட்? அண்ட் நேம்ஸ் ஃபார் தி கிளவுட்ஸ். வாட் இஸ் மென்ட் பை ஸ்ட்ரேட்டா? லேயர். ஸோ வந்து ஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து அதோட கிளவுடுக்கு கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, ஐ மீன் பாட்டம், அது வந்து இந்த மாதிரி லேயர் மாதிரி இருக்கும், இல்லை ஃபிளாட்டா இருக்கும் ஆர் ஸ்மூத்தா இருக்கும், ரைட்? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெயிட்டா. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கியூமுலஸ் ஆர் கியூமுலோ, லைக் காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது, ரைட்? தட் இஸ் ஒரு மாதிரி பஃபியா இருக்கிறது, இல்லை அப்படின்னா ஒரு மணல் குவியல் மாதிரி இருக்கிறது, இட் இஸ் கால்ட் அஸ் கியூமுலஸ் ஆர் கியூமுலோ, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சிரஸ் ஆர் சிரோ. இட் இஸ் ஃபெதரியா இருக்கும், லைக் இது வந்து ரொம்ப ஹைல தான் இது வந்து இருக்கும். சிரஸ்ங்கிறது ஃபெதரி டைப்ல இருக்கிறது வந்து சிரஸ். அண்ட் ஆல்டோ மீன்ஸ் வந்து மீடியம் லெவல்ல இருக்கிறது, தட் இஸ் மிடில் லேயர்ல இருக்கிறது தான் ஆல்டோ. அண்ட் நிம்பஸ் ஆர் நிம்போ, இட் இஸ் கால்ட் அஸ் ரெயின் பியரிங் கிளவுட், ரைட்? இப்போ வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ண வேர்டு வந்து கியூமுலோ நிம்பஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? கியூமுலோங்கிறது வந்து காலிஃப்ளவர் மாதிரி லைக் ஹீப்டப்பா இருக்கிறது. அண்ட் நிம்பஸ்ங்கிறது வந்து ரெயின் பியரிங் கிளவுட். அதனால தான் வந்து ஸ்ட்ராம் இஸ் அசோசியேட்டட் வித் திஸ் கியூமுலோ நிம்பஸ் கிளவுட். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். இந்த வேர்ட் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் வந்து வில் பி ஹேவிங் த நேம்ஸ் ஆஃப் தி கிளவுட். அண்ட் லெட்ஸ் see this ஹை கிளவுட்ஸ். அதோட ஹைட் வந்து இட் இஸ் யூஸ்வலி 20,000 feet அதானே இருக்காங்க? எஸ் மேம். 20,000 feet or above. அண்ட் அதுக்கு அவ்வளோ ஹைட்ல இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் என்ன அப்படின்னா சிர்ரஸ் கிளவுட், சிர்ரோ குமுலஸ் கிளவுட், சிர்ரோ ஸ்டேட்டஸ் கிளவுட், ரைட்? சிர்ரஸ்ங்கிறது வந்து ஃபெதரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது, சிர்ரோ கியூமுலஸ் அப்படிங்கிறது வந்து ஃபெதரியா நமக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கிறது, ரைட்? அண்ட் சிர்ரோ ஸ்டேட்டஸ் மீன்ஸ் பாட்டம் வந்து ஃபிளாட்டா இருக்கிறது, ரைட்? திஸ் இஸ் ஹை கிளவுட்ஸ். ஜென்ரலா இது வந்து நமக்கு 20,000 ஃபீட்டுக்கு மேலதான் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் இஸ் மீடியம் கிளவுட்ஸ், தட் இஸ் ஆல்டோ குமுலஸ், ஆல்டோ ஸ்டேட்டஸ், ரைட்? ஷேப்லெஸ்ஸா இருக்கிறது வந்து ஆல்டோ கியூமுலஸ், மீடியம் ஹைட்ல இருக்கிறது. ஆல்டோ ஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து பாட்டம் வந்து ஃபிளாட்டா இருக்கும். அண்ட் நிம்போ ஸ்டேட்டஸ், இட் இஸ் அசோசியேட்டட் வித் ரெயின். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லோ கிளவுட்ஸ், stratocumulus, stratus, cumulus and cumulonimbus. The height is usually between 6,500 feet. அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே low clouds. Now, these are the cloud types. Let's see this. This is cumulus cloud, right? And this is cumulonimbus. It is associated with rainfall, right? And these are low clouds. Stratocumulus. Stratum வந்தாலே வந்து there will be layer, இல்லை அப்படின்னா கீழே இருக்கிறது வந்து ஃபிளாட்டா இருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேட்டஸ். எக்ஸாக்ட்லி ஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து இந்த மாதிரி லேயரா ஃபார்ம் ஆயிருக்கிறது ஸ்டேட்டஸ். அண்ட் இஃப் இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் நிம்போ ஸ்டேட்டஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மிடில் கிளவுட்ஸ். The words associated with this are altocumulus and alto stratus. This is alto stratus and this is altocumulus. And லேயரா இருந்துச்சுன்னா that is status. இதே மீடியம் கிளவுட்ஸ்ல அந்த ஹைட் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ள இருக்கிறது வந்து இந்த மாதிரி கியூமுலஸா இருந்தது, லைக் ஹீப்ட் அப்பா இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் altocumulus. And this is cirrus, right? Feathery structure. This is cirrocumulus, right? அதை விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சு எப்படி இருக்கும். And this is cirrostratus, right? Is it clear regarding cloud types? Yes ma'am. ரொம்ப ரிப்பீட்டடா படிக்கிறது வந்து cumulonimbus and nimbostratus, இது ரெண்டும் வருது. அண்ட் சிர்ரோகியூமுலஸ் வந்து இட் இஸ் இவ்வளோ சிக்னிஃபிகண்டா அதை பத்தி படிக்க மாட்டோம், பட் cumulonimbus is associated with this storms and all. Next is jet streams, and you're not learning this today. Let's see just about a cyclone and anticyclone. அதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். அண்ட் சைக்ளோன்ங்கிறது வந்து லோ ப்ரெஷர் ரீஜியன்ல சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலேஷன் ஆஃப் விண்ட், அதுதான் வந்து சைக்ளோன்.
This is anticyclone, right? And let's see this. The differences between cyclone and anticyclone. Cyclone is associated with low pressure system, right? அது சுத்தி இருக்கக்கூடிய wind movement, and இது வந்து ice. It is also called as ice. Anticyclone cyclone வந்து it circulates a low pressure system, right? ஒரு low pressure system சுத்தி வந்துட்டு இருந்தது அப்படின்னா wind எல்லாமே it is called as cyclone. இதே ஒரு high pressure system சுத்தி வருது it is called as anticyclone, right? And winds எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராங்கிறது வந்து அந்த லோ ப்ரெஷர் ரீஜன் தான் ஸ்ட்ராங், ரைட்? அந்த மிடில் ரீஜன் வந்து ரொம்ப காமா இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் ஐ ஆஃப் தி ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. ஐ ஆஃப் தி ஸ்ட்ராங் ரொம்ப காமா இருக்கும் அந்த ரீஜன். இது சுத்தி தான் வந்து விண்ட் எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கும். இந்த மிடில் இருக்கக்கூடிய ரீஜன் அதோட சென்டர் பார்ட் வந்து இட் இஸ் குவைட் காம், ரைட்? ஸோ இந்த விண்ட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த சென்டர் ரீஜனை பார்த்து கன்வர்ஜ் ஆகும், ரைட்? இதே இது ஆன்டிசைக்ளோன்ல இது வந்து ஒரு ஹை ப்ரெஷர் சிஸ்டம் இல்லையா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் டைவர்ஸ்ட் இன் திஸ் ஹை ப்ரெஷர் ரீஜன். Is it clear regarding this point? Third one. Yes, ma'am. Okay. Next is that wind circulate counterclockwise in the northern hemisphere, which means இது வந்து cyclone, இது வந்து anticyclone, right? Cyclone வந்து northern hemisphereல counterclockwise rotate ஆகும். That is anti-clockwise. இதே anticyclone வந்து clockwise rotate ஆகும், right? And southern hemisphere பொறுத்த வரைக்கும் அதுக்கு opposite clockwise, and this is counterclockwise, that is anticyclone. Now this cyclone is associated with wet and stormy weather condition, right? அதே இது anticyclone போது நமக்கு dry air இருக்கும் and fair weather conditions will be there, right? So இங்க வந்து storms எல்லாமே create ஆகாது. This is regarding the weather conditions regarding this cyclone and anticyclone. And இதோட நேமிங் சிஸ்டம் எப்படி வைப்பாங்கன்னு தெரியுமா? லைக் சைக்ளோனுக்குலாம் பேர் வைக்கிறாங்கல்ல. Anyone? No one. Okay, Indian Meteorological Department வந்து ஒரு 8 கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா we are issuing the cyclone advices, right? So இந்த 8 கண்ட்ரீஸுமே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன நேம்ஸ்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு சைக்ளோன் வரும்போது நம்ம வந்து அந்த ஆர்டர்ல வில் பி பிக்கிங் அப் தட் நேம். இப்போ அந்த லிஸ்ட் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு அப்படின்னா there will be next list, right? இந்த மாதிரி நேம் எடுக்கிறதுக்கு. அண்ட் ஒவ்வொரு கண்ட்ரியும் will be getting one chance to name a cyclone, லைக் ஆர்டரா தான் it will be naming. எதுக்காண்டி இந்த மாதிரி பேர் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரே வீக்ல 2-3 சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது in this, ஏன்னா it is highly unstable regionங்கிறதுனால atmospherically it is unstable regionங்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஸ்டார்ம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ storm 1, storm 2, cyclone 1, cyclone 1 நேம் பண்ண முடியாது. So we are naming it in order to have some better communication and better reports எல்லாம் கொடுக்கலாங்கிறதுக்காண்டி, forecasting warnings எல்லாம் வந்து ஜென்ரல் பப்ளிக் போய் சேரணுங்கிறதுக்காண்டியும் மீடியா ரெஃபரன்சஸ்க்காண்டியும் நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி சைக்ளோனுக்கு we are naming it, right? We are giving one like this, and this is the name contributed by the country, and we have given by us Lahar, Meg, Sahar, Vayu இதெல்லாம் நம்ம கொடுத்த நேம். அண்ட் 8 கண்ட்ரீஸ்ங்கிறது இவங்க தான்: பங்களாதேஷ், இந்தியா, மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து, ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எப்படி சைக்ளோன்ஸ்க்கு நேம் கொடுக்குறாங்க அப்படின்னு. That's all for today's class. Let's take the attendance now. Abhikumar. Abhikumar. Oh, wait a minute. Okay. Any doubts, Abhikumar? Kritika? Yes, ma'am. Any doubts, Kappa? No doubts, ma'am. Okay. Krishna Prasad?